السلام عليكم ورحمة الله وبركاته. حمدا لمن خلق الإنسان وعلمه البيان، والصلاة والسلام على رسول الله وعلى آله حزب الله وأصحابه جند الله، وبعد. فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. إن الدين عند الله الإسلام. சங்கைக்குரிய உலமாக்களே, மரியாதைக்குரிய பெரியோர்களே, அன்பு சகோதரர்களே, அருமை தாய்மார்களே, சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரருளும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது நல்லாசியும் நம் அத்தனை பேர் மீதும் நிலவுமாக. அல்லாஹும் அவனது ரசூலும் எந்தெந்த காரியங்களை எடுத்து நடக்க வேண்டும் என்று நமக்கு கட்டளையிட்டுள்ளார்களோ அவை அனைத்தையும் எடுத்து நடக்கவும், எவைகளை தவிர்ந்து நடக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்துள்ளார்களோ அவை அனைத்தையும் தவிர்ந்து நடக்கவும் ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் நான் வசியத்து செய்து கொள்கிறேன். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். மௌலி நாதாக்களினுடைய உருஸ் முபாரக் இந்த தொடர் சொற்பொழிவில் இன்றைய தினம் நற்குணத்தின் நாயகம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற தலைப்பின் கீழ் நான் பேசுவதற்கு இருக்கிறேன். சொல்லப்படும் செய்திகளை நாம் உள்வாங்கி நம் குணங்களை அழகான குணங்களாக நற்குணமிக்கவர்களாக பரிணமிப்பதற்கு நாம் முயற்சிப்போமாக. அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. கண்ணியத்திற்குரியவர்களே, எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவனுடைய அல்மறையாம் திருக்குர்ஆன் ஷரீஃபில் வ இன்னக லஅலா ஹுலுகின் அதீம், நாயகமே நீங்கள் மகத்தான குணத்தின் மீது இருக்கிறீர்கள் என்று குறிப்பிடுகிறான். இங்கே மகத்தான குணம் என்று சொல்லக்கூடிய இந்த இடத்தில் அல்லாஹு தஆலா மகத்தான குணமுடையவர்களாக, மிகச்சிறந்த நற்குணமுடையவர்களாக இருக்கிறீர்கள் என்று சொல்லக்கூடிய மகத்தான நற்குணத்தின் மீது நீங்கள் இருக்கிறீர்கள் என்கிறான். நற்குணத்தை உடையவர்கள் என்று சொல்வதற்கும் நற்குணத்தின் மீது நீங்கள் இருக்கிறீர்கள் என்பதற்கும் இடையிலே வித்தியாசம் இருக்கிறது. நல்ல குணத்தை உடையவர், நல்ல பண்பாளர், நல்ல ஒழுக்கமுள்ளவர், நல்ல சீலமானவர், நல்ல அறிவாளி என்று சொல்வதும், அறிவின் மீது இருக்கிறார், ஒழுக்கத்தின் மீது இருக்கிறார், குணத்தின் மீது இருக்கிறார் என்பதற்கும் இடையில் உள்ள வித்தியாசம் பாரிய வித்தியாசம். நல்ல குணத்தை உடையவர் என்று சொன்னார் நல்லவர், நல்ல குணத்தை உடையவர் என்று சொன்னார் வல்லவர், நல்ல குணத்தை உடையவர் என்று சொன்னால் அவர் நாணயமிக்கவர், பண்பாளர், ஒழுக்கசீலர் என்றெல்லாம் சொல்லலாம். ஆனால் நற்குணத்தின் மீது, நல்குணத்தின் மீது நீங்கள் இருக்கிறீர்கள் என்ற வார்த்தையை அல்லாஹ் இங்கே பிரயோகிக்கிறான். என்று சொன்னால் நற்குணத்தின் மீது இருக்கிறீர்கள் என்பது மாத்திரமல்ல, நற்குணங்களையே நீங்கள் பிறருக்கு உருவாக்குகிறீர்கள். ஆக உருவாக்கக்கூடிய தன்மை யாரிடத்தில் இருக்கிறதோ அதற்குத்தான் இந்த அலா என்பதை இங்கே கொண்டு வருவது உண்டு. அப்படிப்பட்ட ஒரு தனிச்சிறப்பு மிக்க ஒரு ஹபீபாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் ஆக்கி அனுப்பி வைத்திருக்கிறான். இந்த ஒரு சிறப்பை வேறு எந்த இடத்திலும் எந்த பகுதியிலும் குர்ஆனில் நாம் பார்க்க முடியாது. அவர்களுக்கு மாத்திரமே சொந்தமாக கொடுக்கப்பட்ட ஒன்று என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். எனவே நற்குணம் என்பது ஒரு அற்புதமான ஒரு விஷயம்.
அல்லாஹும் அவனுடைய திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் மிக விரும்பிய ஒன்றுதான் நற்குணம். அந்த நற்குணங்களினுடைய ஒரு பகுதியாவது நம் வாழ்வியலில் வந்துவிட வேண்டும் என்பதில் நாம் கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும். ஒரு தோழர் வருகிறார், வந்து யா ரசூலல்லாஹ், அமல்களில் சிறந்தது எது, நற்காரியங்களில் சிறந்தது எது, இபாதத்தில் சிறந்தது எது என்று கேட்ட பொழுது, இபாதத்தில் சிறந்தது எது? தொழுகை என்று சொல்லலாம், ஜிஹாது என்று சொல்லலாம், சதக்கா என்று சொல்லலாம், ஹஜ்ஜி என்று சொல்லலாம், உம்ரா என்று சொல்லலாம், குர்ஆன் ஓதுவது என்று சொல்லலாம், ஸலவாத் ஓதுவது, திக்ர் ஓதுவது என்று எத்தனையோ சொல்லலாம். அப்படி இவைகளெல்லாம் நல்லமல்கள் தானே. இவைகளில் எது மிகச் சிறந்ததோ அதையும் சொல்லியிருக்கலாம். ஆனால் எந்த அமலையும் சொல்லாத ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நல்ல அமல்களில் நல்ல காரியங்களில் சிறந்தது எது என்ற கேட்கப்பட்ட அந்த கேள்விக்கு அவர்கள் பதில் சொல்லுகிறார்கள், அல் ஹுலுக்குல் ஹசன், அழகிய குணம் என்கிறார்கள். அழகிய குணங்கிறது ஒரு இபாதத்தா? இபாதத்து இல்லை. அந்த குணத்தின் மூலமாக வெளிப்படுவது தான் இபாதத். கேட்கப்பட்ட கேள்வி ஒன்று. பல சமயங்களில் இதுபோன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதிலளித்திருக்கிறார்கள். கேட்கப்பட்ட கேள்விக்கு பதில் சொல்லாமல் வேறொரு பதிலை சொல்வார்கள். எது தேவையோ அதை குறிப்பிடுகிறார்கள் என்பதுதான் அர்த்தம். எனவே இங்கே நாம் பார்க்கும் பொழுது அமல்களில் சிறந்தது எது, இபாதத்தில் சிறந்தது எது என்று கேட்கப்பட்ட பொழுது அதற்கான நேரிடையான பதிலை கூறாத ஹாத்தமுர் ரசூல் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி பதில் சொல்லுகிறார்கள், எல்லாவற்றிலும் சிறந்தது நற்குணம்தான் என்று அவர்கள் குறிப்பிட்டு காட்டினார்கள். இன்னொரு கட்டத்தில் சொன்னார்கள், அஹப்பு இபாதில்லாஹி இலல்லாஹி, அஹப்பு இபாதில்லாஹி இலல்லாஹி அஹ்ஸனுஹும் ஹுலுக்கன். தன்னுடைய அடியார்களில், அல்லாஹ்வினுடைய அடியார்களில் அல்லாஹ்வுக்கு மிக பிரியமானவர் யார் தெரியுமா? குணத்தால் அழகானவர், நல்ல குணமிக்கவர், குண ஒழுக்கமிக்கவர், பண்பாளராக இருப்பவர் தான் அல்லாஹ்விற்கு மிகவும் விருப்பமானவர் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். இன்னொரு கட்டத்தில் எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து குறிப்பிடுகிறான், ஒலவ் குந்த ஃபல்லன் கலீதல் கல்பி லன் ஃபல்லு மின் ஹவுலிக். நாயகமே, நீங்கள் நற்குணத்தை உடையவர்கள், நீங்கள் கடின சித்தம் உடையவர்களாக இருந்திருந்தால், கடினமானவர்களாக நீங்கள் இருந்தால், கோபம் உடையவர்களாக நீங்கள் இருந்திருப்பீர்களேயானால், கடுமையாக நடந்து கொள்ளக்கூடியவர்களாக நீங்கள் இருந்தால், லன் ஃபல்லு மின் ஹவுலிக், உங்களை விட்டு மக்கள் விலகி விடுவார்கள் என்று அவர்கள் அல்லாஹ் குறிப்பிட்டு காட்டுகிறான். ஆனால் நீங்களோ எல்லோரையும் அரவணைத்து செல்லக்கூடிய ஒரு அற்புத பொறுமையாளராகவும் பண்பாளராகவும் நற்குணச்சீலராகவும் நீங்கள் இருக்கிறீர்கள் என்ற காரணத்தினால் உங்களை நோக்கி மக்கள் அணி அணியாக திரண்டு வருகிறார்கள் என்பது போன்ற கருத்தை இந்த வசனத்தின் மூலமாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். ஒரு மனிதனுடைய தரம் எத்தகையது, அவன் எப்படிப்பட்டவன், எத்தகையவன் என்பதை நிர்ணயிப்பதெல்லாம் அவனுடைய இபாதத்தை வைத்து அல்ல, அவனுடைய இபாதத்தை வைத்து அல்ல, மாறாக அவனுடைய குணத்தை வைத்து. நல்ல குணமானவன், நல்ல பண்பானவன், யாரும் போய் அவன்கிட்ட பேசலாம்பா. அவனுடைய ஒரு சப்ஜெக்ட் இருக்கு, இந்த சப்ஜெக்ட் அடையப்பா, அவர்கிட்ட போய் யாருப்பா பேசுவான்? பேச முடியாது. அவர் எகிரிடுவார், திட்டிடுவார், ஏசிடுவார், கையை நீட்டிடுவார் என்றெல்லாம் பேசப்படாத ஒருவர், மாறாக அவரிடம் எதையும் பேசலாம், தைரியமாக அவரிடம் பேச முடியும். அவருக்கு பிடிக்கிறதோ இல்லையோ நாம் பேசுவதற்கு அவர் அனுமதிப்பார். உதாரணமாக ஒரு பெண் இருக்கிறாள், அந்த பெண்மணி கணவனிடத்திலே எதையும் கேட்பதற்கு உரிமை பெற்றவள் இல்லையா? ஒரு கணவன் தன்னுடைய மனைவியிடத்தில் கேட்பதற்கு உரிமை பெற்றவனை போன்று ஒரு பெண்ணும் மனைவியும் கூட தன்னுடைய கணவனிடத்திலே சில விஷயங்களை கேட்கறதுக்கு அனுமதி இருக்கு. ஒரு தகவலை சொல்றேன், வித்தியாசமாகத்தான் இருக்கும், ஆனாலும் கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்வியலில் நடந்த நிகழ்வு. ஒரு நாள் இரவு நடுநிசி பொழுது, அந்த நடுநிசி பொழுதிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்றைய தினம் செய்தத்னா மைமூனா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்காக ஒதுக்கப்பட்ட நாள். மைமூனா நாயகி வீட்டில் தங்குறாங்க. மைமூனா நாயகி வீட்டில் தங்கி இருக்கக்கூடிய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடுநிசி பொழுதில் சிறுநீர் கழிப்பதற்காக வீட்டை விட்டு வெளியில் வர்றாங்க. அந்த காலத்திலலாம் டாய்லெட்டு வீட்டை விட்டு வெளியில் தானே இருக்கும்.
பாத்ரூமை வீட்டுக்குள்ளே கொண்டு வர மாட்டோம். அதுதான் சுகாதாரம், அதுதான் நல்லது. ஏன்னா பாத்ரூமே இன்றைக்கி அதை தவிர்க்க முடியாத ஒரு நிலையாயிடுச்சு. பாத்ரூமை பற்றி ஹதீது என்ன சொல்லுகிறது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறாங்க? மஅவ ஷைத்தான், ஷைத்தான் ஒதுங்கும் தலம். ஆனால் எல்லா வீட்லையும் இன்றைக்கி ஷைத்தான் ஒதுங்கும் தலங்க இருக்குது. யாரும் அதை தவிர்க்க முடியல. எல்லாரும் எங்கள் வீட்லேயும் தான், எல்லார் வீட்லையும் மஅவ ஷைத்தான். அதனால தான் பாத்ரூமுக்குள்ளே நீங்கள் போகும்போது அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் குபுதி வல் கபாயித், இறைவா ஆண் பெண் ஷைத்தானினுடைய தீங்குகளை விட்டும் நான் உன்னிடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன்னு தேட சொன்னாங்க. அப்போ நம்ம ஆபாக்கள் சரியாக இருந்திருக்கிறாங்க. வீட்டுக்குள்ளே பாத்ரூமை வைக்கல, டாய்லெட்டை வைக்கல, எல்லாரும் வெளியில் தான் என்ன செஞ்சாங்க, வச்சுருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி எந்த வீடுகளிலும் டாய்லெட் இல்லாமல் இல்லை. அப்படி ஒரு சூழல் உருவாகிவிட்டது. அது ஒரு பெரிய பாரதூரமான தவறு என்று நாம் சொல்ல வரவில்லை. ஷரியத்தின் பார்வையில் அது தடுக்கப்பட்டது இல்லை என்று சொன்னாலும் கூட சிறந்தது அல்ல, இல்லையா? தடுக்கப்பட்டது கிடையாது என்றாலும் கூட அது ஒரு சிறந்த விஷயமா என்றால் இல்லை. ஏனெனில் ஷைத்தான் ஒதுங்கும் தலத்தையே நம் வீட்டுக்குள் கொண்டு வைத்து விட்டோம். அப்படிதான் இருக்கும். அதனால வீட்டுக்குள்ள பிள்ளைகள் சேட்டை, சாது, இது பம்பு இலக்கம் எல்லாம் இருக்க தான் செய்யும். அந்த மாதிரி ஒரு அமைதி சூழல் மாறிவிடும். ஏன்னால் அவனுக்கு ஒதுங்குவதற்கு என்று அவனுக்கு ஒரு பெட்ரூமை நாம் தயார் செய்து கொடுத்திருக்கிறோம். எனவே வீட்டுக்குள் சங்கடங்கள், நோய்கள், பிரச்சனைகள், மன உளைச்சல்கள் ஏற்படுவது என்பது இயல்பான ஒன்றாக ஆகிவிட்டது. நாளடைவில் அது நமக்கு பழகியும் போய்விட்டது. நமக்கு பழகி போயிடுச்சு. ஒரு நோய் இருக்குது, அந்த நோயில் கடுமையான வலி, கொஞ்சம் காலம் போயிட்டு அந்த நோயிலே நம்ம பழகிட்டோம். வலி போக இல்லை, நமக்கு பழகி போயிடுச்சு. இப்படித்தான் இதே மாதிரி இந்த ஷைத்தானினுடைய இல்லமாக இருக்கக்கூடிய, அவன் ஒதுங்கும் தலமாக இருக்கக்கூடிய பாத்ரூமுகள் நம்முடைய வீட்டுக்குள் வந்துவிட்டது. அந்த காலத்தில் எல்லாம் வீட்டுக்கு வெளியில இருந்து. சார், நாம் செய்திக்கு வருவோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டை விட்டு வெளியில் போகிறாங்க. சிறுநீர் கழிப்பதற்காக வீட்டை விட்டு வெளியில் போகிறாங்க. அந்த நேரத்தில் பார்த்து மைமுனா நாயை விழிக்கிறாங்க. படுத்திருந்த தூங்கி கொண்டிருந்த மைமுனா நாய் பார்க்குறாங்க, தன் பக்கத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லை, தன் பெட்டில் இல்லை. அவங்களுக்கு சுருன்னு கோபம் வருது. ஆஹா, ரசூலுல்லாஹ் இல்லையே. ஏனெனில் எல்லா மனைவிமார்களும் தங்களுக்காக ஒதுக்கப்பட்ட நாளில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முழுக்க முழுக்க தன்னோடு இருக்க வேண்டும் என்று கருதுவாங்க. அப்படி ஒரு குணம், அப்படி ஒரு நற்குணம், அப்படி ஒரு பண்பு, அப்படி ஒரு சீலம். எனவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நொடி பொழுது கூட தன்னை விட்டு அகன்று விடக்கூடாது என்று கண்ணும் கருத்துமாக இருப்பார்கள். அந்த நாளில் அவங்க பார்த்தா, கொஞ்ச நேரத்தில் பார்த்தா ஆள் இல்லை. அவங்க என்ன நினைச்சாங்க? வேறு மனைவி வீட்டுக்கு போயிட்டாங்க, வேறுடைய மனைவி வீட்டுக்கு போயிருக்கிறாங்க. மைமுனா நாயி நினைக்கிறாங்க, ரலியல்லாஹு தஆலா நம்முடைய தாயார் நினைக்கிறாங்க, ரசூலுல்லாஹ் வேற ஒரு மனைவி வீட்டுக்கு போயிட்டாங்க என்று அவர்களுக்கு கோபம் வருகிறது. அந்த கோபம் அப்படி போயிருந்தா அப்படி கோபப்படுவதில் நியாயம் இருக்கிறது, இல்லையா? கோபப்படுவதில் நியாயம். ரசூலுல்லாஹ்வின் மீது கொண்டிருக்கக்கூடிய அன்பு, பாசம், பிரியம். ஒரு மனைவி தன் கணவனின் மீது கோபப்படுகிறாள். தாமதமாக வர்றார் கணவர், லேட்டா வர்றாரு. லேட்டா வரும் பொழுது அவ கோபப்படுறான். கோபப்படுறது நியாயமா இல்லையா? யாரோ ஒருத்தன் எப்போ வந்தா என்ன அப்படின்னு இருந்திருந்தா கோபப்பட தேவையில்லை. இந்த கோபத்தை நாம் அனுமதிக்க வேண்டும். அவளுடைய கோபத்தை நீங்கள் அனுமதியுங்கள், அது நியாயமானது. நாம் தாமதமாக வருகிறோம், எனவே நம்முடைய மனைவி நம் மீது கோபிக்கவில்லை என்றால் தான் பிரச்சனை. கோபித்தால் நாம் கோபிக்க கூடாது. ஏன்னா வந்த மாட்டை கட்டுறதில்லை, போன மாட்டை தேடுறது இல்லைங்கிற மாதிரி இருக்கக்கூடாது. கோபம் என்றால் நியாயமானது தானே. என்ன இவ்வளவு தாமதமா வர்றீங்க, ஒரு போன் அடித்து சொல்லக்கூடாதா என்று கேட்டால் அந்த கோபத்தை மார்க்கம் அனுமதிக்கிறது, ஷரியத் அனுமதிக்கிறது, நாம் அனுமதிக்கிறோம். அப்படி கோபப்படுவதற்கு அவளுக்கு உரிமை இருக்கிறது. அதுதான் பண்பு, நற்குணம். என்ன பெருசா எகிரி என்ன அப்படிலாம் மனைவிட்டு கேட்கக்கூடாது, அது ஷரியத்துக்கு அப்பாற்பட்டதாகிவிடும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்போ டாய்லெட் தான் போயிருக்கிறாங்க, பாத்ரூம் போயிருக்கிறாங்க, ஒன்றுக்கு போயிருக்கிறாங்க, வீட்டை விட்டு வெளியில். மைமூனா நாயகி ரலியல்லாஹு தஆலா நினைக்கிறார்கள், இன்னொரு மனைவி வீட்டுக்கு போயிட்டாங்க என்று சொல்லி பார்த்தாங்க. கதவும் திறந்திருக்கு, கதவை சாத்தி வச்சுட்டு போயிருக்கிறாங்க. பூட்டை போட்டிருக்கு, தாழ்பால் போடையில திறந்து இருக்குது. இப்போ என்ன செஞ்சாங்க, டக்குன்னு என்ன செஞ்சாங்க, அவங்களுக்கு கோபத்தில் எப்போ என்ன செஞ்சாங்க, தாழ்பாலை போட்டு பூட்டையும் போட்டு வச்சுக்கிட்டாங்க. பாத்ரூம் போயிட்டு ஸல்லல்லாஹு வந்து கதவை தட்டுறாங்க. பார்த்தா பூட்டி இருக்குது, சாத்தி தானே வச்சு பூட்டி இருக்குது. மைமூனா நாயகி உள்ளே பூட்டிக்கிட்டாங்க. கதவை தட்டினாங்க, திறக்கையில் கொஞ்சம் யோசித்து பார்க்குறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை இருக்க ரொம்ப அழகானது, ரொம்ப இனிமையானது, ரொம்ப எளிமையானது. யாரும் பின்பற்றி போவதற்கான அவ்வளவு எளிமையாக அல்லாஹ் தன் ஹபீபினுடைய வாழ்க்கையை அமைத்து வைத்திருக்கிறான்.
ரொம்ப சிம்பிள், இனிமையான ஒரு எளிமையான வாழ்க்கை. சல்லல்லாஹு கதவை தட்டுறாங்க. திறக்கையில் 2 தடவை தட்டின பிறகு மைமூனா கதவை திறங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் உங்களுக்கு அவங்க இருக்கிறாங்க, ஆயிஷா இருக்கிறாங்களே, அவங்க தான் சஃபியா இருக்கிறாங்களே, அவங்க தான் ஹப்ஸா இருக்காங்களே, அவங்க தான் ஜெய்னப் இருக்காங்களே, வருமே மற்ற மனைவி வீட்டுக்கு போயிருக்கிறார்கள் என்று தானே இவங்க நினைக்கிறாங்க. அவர்கள் நினைத்ததனுடைய வெளிப்பாடு வெளியே வருகிறது. உங்களுக்கு தான் ஆயிஷா இருக்கிறாங்களே, உங்களுக்கு தான் ஜெய்னப் இருக்கிறாங்களே, உங்களுக்கு தான் ஹப்ஸா இருக்கிறாங்களே என்றெல்லாம் சொல்லும் பொழுது சல்லாசம் விளங்குறாங்க. அவங்க சொன்னாங்க, இந்தம்மா நான் ஆயிஷா வீட்டுக்கும் போவே இல்லை, ஹப்ஸா வீட்டுக்கும் போவே இல்லை, பாத்ரூமுக்கு வந்தேன். இல்லை நீங்கள் அங்கே போங்க. எப்படி இருக்கும்? ஒரு அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட வேறு யாரும் அற்புதமான வழியை காட்டிவிட முடியாது. அப்படித்தான் தன் ஹபீபை அல்லாஹ் அமைத்து வைத்திருக்கிறான். அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இடத்துல நாம் இருந்தால் நம்ம என்ன இருப்போம்? நான் இவ்வளோ சொல்கிறேன், போக இல்லைங்கிறேன், பாத்ரூமுக்கு வந்திருக்கேன்னு சொல்கிறேன், நீ கதவை திறக்க மாட்டியா? என்ன நடந்திருக்கும் என்று யோசித்து பாருங்கள். தன்னுடைய உம்மத்திற்கு என்ன அழகான வழிகாட்டுதலை சொல்லதான் சொல்கிறாங்க. இல்லைம்மா நாங்கள் எல்லாம் போகலை, பாத்ரூமுக்கு வந்தோம்ப்பா, கதவை திற அப்படிங்கிறாங்க. நீண்ட நேரத்திற்கு பிறகு கதவை, சரி பரவாயில்ல வாங்க, பரவாயில்ல வாங்கன்ட்டு யார் சொல்லணும்? ரசூலுல்லாஹ் சொல்லணும் பரவாயில்ல அப்படின்னு அவங்க சொல்லணும். ஆனால் யார் சொல்கிறா? மைமூனா நாயகி சொல்கிறாங்க, சரி பரவாயில்ல வாங்க, பரவாயில்ல வாங்கன்னா அவங்க மனைவி வீட்டுக்கு போகவில்லையே, வேறு வீட்டுக்கு செல்லவில்லை, மாறாக பாத்ரூமுக்கு தான் போயிருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நான் பாத்ரூம் தான் போயிருக்கிறேன் என்று. அவர்களுடைய திருவாயிலிருந்து உண்மைக்கு மாற்றமான எதுவும் வராது என்பது எல்லாருக்கும் தெரியும். நம்மை விட அவங்களுடைய மனைவிமார்கள் இப்போ இது எதை பார்க்குறாங்கன்னு கேட்டால், கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது வைத்திருக்கக்கூடிய அன்பு. ஒரு கட்டத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை எப்படி இருக்குன்னு பாருங்க. அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அவங்க தான் முதலாவது ரசூலுல்லாஹ்வினுடைய சொல்லு செயல் வாழ்க்கை வரலாற்றை எழுதினால் அந்த சஹாபி அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அவங்க தான் முதலாவது எழுதுறாங்க. என்ன எழுதுவாங்க தெரியுமா? ரசூலுல்லாஹ் இப்படி எழும்பி போனாங்கன்னு வைங்க, இப்படி எழும்பி போனார்கள் அதையும் எழுதுவாங்க. ரசூலுல்லாஹ் இந்த பக்கமாக வந்தாங்க அதையும் எழுதுவாங்க. ரசூலுல்லாஹ் என்ன சாப்பிட்டாங்க அதையும் எழுதுவாங்க. இதை குடித்தாங்க, இங்கே இவங்களோட நின்று பேசினாங்க, அவங்களோட நின்று பேசினாங்க, அந்த இடத்துல உட்கார்ந்தாங்க, இந்த இடத்துல தொழுதாங்க, இந்த இடத்துல இந்த அசர் தொழு, இந்த இடத்துல மாறி தொழுதாங்க, எல்லாத்தையும் எழுதுவார்கள். ரசூல் எதை பேசினாலும் எழுதுவார்கள், எதை செய்தாலும் எழுதுவார்கள், சிரித்தாலும் எழுதுவார்கள், அழுதாலும் எழுதுவார்கள், எல்லாவற்றையும் எழுதிக்கிட்டே இருந்தாங்க. கோபப்பட்டாலும் எழுதுவாங்க, சிரித்தாலும் சந்தோஷப்பட்டாலும் எழுதுவார்கள், பயணித்தாலும் எழுதுவார்கள், யுத்தத்தையும் எழுதுவார்கள். எழுதாதுன்னு எதுவும் கிடையாது. அப்படியே எல்லாத்தையும் இன்றைக்கி உட்காந்துட்டு அவ்வளோது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய தர்பாரில் உட்கார்ந்து இருக்கும்போது என்னெல்லாம் நடக்குது அவ்வளோதையும் எழுதிக்கிட்டே இருப்பாங்க. சில சஹாபிகள் சொன்னாங்க, குறைஷிகள் தான், அம்ர் இப்னு ஆஸுடைய மகனார் அப்துல்லா நீங்கள் எல்லாத்தையும் எழுதுறீங்க, சரி எழுத வேண்டிய விஷயந்தான். சில சமயங்களில் கோபத்தில் ரசூலுல்லாஹ் பேசுகிறாங்க, சில விஷயங்கள் கோபப்படலாம் இல்லை, நியாயமான கோபங்கள் இருக்கும் இல்லையா, அந்த கோபத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசுகிறாங்க, அதையும் நீங்கள் எழுதுகிறீர்களே. கோபத்தில் பேசக்கூடிய வார்த்தையை நீங்கள் எழுதுவீர்களா? இப்போ நாம் ஒரு கோபத்தில் ஒரு 2 பேருக்கு இடையில் தகராறு வந்துடுச்சு, பிரச்சனை வந்துட்டு, அப்படி பிரச்சனை வந்த பொழுது நம்ம கொஞ்சம் வேகத்தில் பேசிட்டோம். அதுக்கப்புறம் வீட்டில் போய் என்னடா கொஞ்சம் கூடுதலாக பேசிட்டோமே, ஒரு ஃபோனை போட்டு மச்சான் அந்த மாதிரி கூடுதலாக பேசிட்டேன், தெரியாமல் பேசிட்டேன், மன்னிச்சுக்கோ, அது கணக்கில் எடுத்துக்கிடாத அப்படி நம்ம சொல்கிறோம். சட்டசபையில் பார்லிமெண்டில் பேசப்படக்கூடிய சில பேச்சுக்கள் கெசட்டிலிருந்து நீக்கப்படுகிறது. ஏனெனில் அதில் பதிவு செய்வதற்கு தகுதியானவை அல்ல. அந்த மாதிரி பேச்சுக்கள் பதிவு செய்வதற்கோ ஏற்றுக்கொள்வதற்கோ தகுதியானதல்ல. கோபத்தில் பேசப்படக்கூடிய பேச்சுக்கள் பார்க்கிறோமா இல்லையா? அந்த மாதிரி எத்தனை விஷயங்கள் நடக்கிறது. எனவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கோபத்திலே பேசக்கூடியது நீங்க எழுதுறீங்களே, அப்படின்னா அது பதிவாகி விட்டால் என்ன ஆகுவது? பின்னால் வரக்கூடிய மக்கள் அதை பார்ப்பாங்க. கோபத்தில் பேசுனது நீங்க எழுதலாமா? அமைதியாக இருக்கும் பொழுது, சந்தோஷத்தில் இருக்கும்போது, மனநிறைவோடு இருக்கும்போது நீங்க எழுதலாம். கோபத்தில் இருக்கிற பேசினா எப்படி, நீங்க எழுதுனா எப்படி? நாளைக்கு பார்க்குறவங்கலாம் ஒருத்தன் கேட்பான், நம்ம எதாவது பேசியிருப்போம், அட அதையும் போய் எழுதி எடுத்தா, அது நான் தெரியாமல் கோபத்தில் பேசுனது, அதை கணக்கில் எடுக்காத. இப்போ என்ன சொன்னான்? கோபத்தில் தலாக்கு சொன்னாலே எடுக்காதங்கிறான். முடியுமா? தலாக்கே கோபத்தில் தானே வருது. தலாக் எதில் வரும்? கோபத்தில் தான் வரும்.
கோபத்தில் தலாக்கு சொன்னாலும் அங்கீகரிக்கப்பட்டது. அது அப்படி சந்தோஷத்தில் யாராவது தலாக்கு சொல்லுவானா? அவன் நான் கோபத்தில் சொல்லிட்டேன் சொல்ல முடியுமா? தலாக்கு கோபத்தில் தான் சொல்லுவான், சந்தோஷத்தில் யாரும் சொல்ல மாட்டாங்க. எனவே அதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இப்போ நம்ம சொல்கிறோம், அதை வாபஸ் வாங்குகிறோம், நாங்கள் அதை தெரியாமல் சொல்லிட்டோம். இது தலாக்கில் பொதுவான விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் தப்பாக கோபத்தில் பேசிவிட்டோம், வருத்தத்தில் பேசிவிட்டோம் என்று வாபஸ் வாங்குகிறோமா இல்லையா? அதுபோன்று நீங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கோபத்தில் பேசுவதை, வருத்தத்தில் பேசுவதை எல்லாம் நீங்கள் பதிவு செய்கிறீர்களே, அது பதிவாகிவிட்டால் நாளை பிந்தைய காலத்தில் வரக்கூடிய மக்கள் அதை எழுதுவாங்கன்ற உடனே அப்துல்லா இப்னு அம்ருல் ஆஸ் குழம்பிட்டாங்க. அவங்களுக்கு என்னடா இது, கன்ஃபியூஸ் ஆகிட்டாங்க. எலும்ப என்ன சரிதானே அப்படின்னு அவங்களுக்கு எழுதுறதா இல்லைன்னு அப்படி எழுதுறதை விட்டுட்டாங்க. என்ன செய்யணும்னு தெரியல, கன்ஃபியூஸ் ஆகி 2-3 நாள் எழுதில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்குறாங்க, எப்போ பார்த்தாலும் எழுதிக்கிட்டு இருக்கிறாள், 2-3 நாள் சும்மா இருக்கிறாரு என்னாண்டு. அப்துல்லா அங்கே வாங்க, என்ன ஆச்சு, கொஞ்ச நாள் எல்லாம் எழுதிக்கிட்டே இருந்தீங்களே, இப்போ ஒன்றத்தையும் காணாமே என்ன அப்படின்னு கேட்குறாங்க. எழுதி கொண்டு இருந்த நீங்கள் எல்லாவற்றையும் நிறுத்தி விட்டீங்களே என்னான்னு கேட்குறாங்க. நாயகமே, நான் எழுதிக்கிட்டு தான் இருந்தேன், நீங்கள் கோபத்தில் பேசுகிறதையும் சந்தோஷத்தில் மன மகிழ்வில் வருத்தத்தில் எல்லாற்றையும் எழுதி கொண்டிருந்தேன். நம்முடைய குறைஷிகள் சில பேர் வந்து என்கிட்ட இப்படி கேட்டாங்க. என்ன கேட்டாங்க? ரசூலுல்லாஹ் கோபத்திலும் வருத்தத்திலும் பேசுவதை நீங்கள் எழுதுகிறீர்களே, அவங்க கோபத்தில் பேசுகிறாங்க, அதிகமாக எழுதுவாங்க என்றெல்லாம் கேட்ட பொழுது எனக்கு கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு, எனக்கு ஒரு சந்தேகம் ஆகிட்டு நாயகமே, நான் இப்போ என்ன செய்யறது எனக்கு தெரியல, அதனால் நான் எழுதுறதை நிறுத்தி இருக்கிறேன், அப்படி பெண்ணுங்களை வச்சிருக்கிறேன் அப்படின்னு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பதில் சொன்னாங்க தெரியுமா? உக்துபியா அப்துல்லா, உக்துபியா அப்துல்லா, அப்துல்லா நீங்கள் எழுதுங்கள், நீங்கள் எழுதுங்கள், ஏனெனில் இதில் இருந்து ஹக்கை தவிர எதுவும் வராது வெளியிலே. அது எந்த நிலையில் நான் இருந்தாலும் சரி, எந்த நிலையில் இருந்தாலும் இதிலிருந்து நாவை காட்டுகிறார்கள், இதிலிருந்து ஹக்கை தவிர வேறு எதுவும் வெளியே வராது என்று சொன்னார்கள். ஹாத்தமுர் ரசூல் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நம்மை விட சஹாபிகள் விளங்கியவர்கள், ரசூலுல்லாஹ்க்கு முன்னால் இருந்து அதை கேட்டவங்க. நம்மை விட தாய்மார்கள் உம்மஹாத்துல் முஃமினீன்கள் விளங்கியவங்க இல்லையா? அவங்களுக்கு தெரியாதா? அடுத்த வீட்டுக்கு நான் போகையில், ஆயிஷா வீட்டுக்கு போகையில்னா போகையில் தான், ஹப்ஸா வீட்டுக்கு போகையில், ஜைனப் வீட்டுக்கு போகையில் என்று சொன்னால் அது முழுக்க முழுக்க 100க்கு 100 உண்மை என்பது நம்மை விட அவர்கள் விளங்கி இருக்கிறாங்க. ஆனாலும் அதெல்லாம் இல்லை அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? அப்போ இதில் யதார்த்தம் என்னங்கிறது பார்க்குறாங்க. உண்மையை தவிர வேறு எதுவும் தன்னுடைய அன்பு கணவர் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல மாட்டாங்கன்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா ரசூலுல்லாஹ் விடுங்க, ரசூலுல்லாவை தவிர்த்த ஏனைய நபிமார்களுடைய வாயிலும் பொய் வராது. ஏன்னா அவங்களுக்கு முஸ்தஹிலான சிஃபத், அது விலக்கு. எந்த நபியும் பொய் சொல்ல மாட்டார்கள். எந்த நபியும் சொல்லுவாங்களா? எந்த நபியும் சொல்லாத போது ரசூலுல்லாஹ் நினைச்ச பார்க்க முடியுமா? எனவே அதில் உறுதியாகத்தான் இருந்தார்கள் நம்முடைய தாய்மார்களாகிய உம்மஹாத்துல் முஃமினீன்கள். ஆனாலும் கூட தான் கொண்டிருந்த அந்த அன்பு, அந்த பிரியம், அந்த பாசத்தினுடைய வெளிப்பாடு அவங்கள அப்படி பேச வச்சது. இது இயல்பான, இது ஒரு உளவியல் சம்பந்தமான செய்தி. இது உளவியல் ரீதியாக ஒரு மனைவி இடத்தில் இப்படி ஏற்படும். காரணம் அன்பினுடைய அபரிவிதம், அபரிவிதமான பாசம், அபரிவிதமான அன்பு, அபரிவிதமான காதல், இது இருப்பதின் காரணத்தினால் ஒரு மனைவி கோபப்படுவதை நியாயமாக ஏற்றுக்கொள்ளக்கூட வேண்டும் என்பதை தன்னுடைய செயலின் மூலமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவுபடுத்தி காட்டினாங்க. இதுக்கெல்லாம் நீங்கள் என்ன செய்யக்கூடாது? கோபப்படக்கூடாது. உன் மனைவி தானே, உன் குழந்தையை பெற்றெடுத்து தந்தவ தானே, எவ்வளவு சுமைகளை அவள் சுமந்திருப்பால் எண்ணிப்பார் என்பதை போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக எளிமையாகவும் அருமையாக நடந்துக்கிட்டாங்க. அல்லாஹ்வின் திருத்தூதர் அல்லவா, எவ்வளவு அமைதியாக நடந்து கொண்டிருக்கிறார்கள். தன்னுடைய மனைவி மைமூனா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அப்படி நடந்து கொண்ட பொழுது அவர்கள் செயல்பட்ட விதம் என்பது அற்புதமாக இருந்தது என்பதை நாம் இங்கே எண்ணி பார்க்கணும். இப்படி இருந்தால் வாழ்க்கை அழகாக இருக்கும், பிரச்சனை இருக்காது, குடும்பங்களில் பிரச்சனை இருக்கக்கூடாது. ஏதோ மனைவி அடிமையாக இருக்கிற மாதிரிலாம் நடக்கக்கூடாது. அடிமையாவல் ஸல்லல்லாஹு மனைவிமார்களை எப்படி வச்சுருந்தாங்க, எப்படி வச்சுருந்தாங்க? உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க கடினமான ஆள் அப்படின்னு தான் பேர், ரொம்ப கண்டிஷனான ஆள் தான், அது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ஒரு நாள் அவங்க வீட்டில் உட்காந்துருக்கிறாங்க, அவங்கள்ட்ட ஒரு மனிதர் வர்றார், வீட்டு வாசல் வரைக்கும் வந்துட்டு பட்டுன்னு திரும்பி போயிட்டார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு வீட்டில் இருக்கிறாங்க, அமீருல் முஃமினீன் அவங்களுடைய ஆட்சி காலம், வீட்டில் இருக்கிறாங்க. வீட்டில் இருக்கும் பொழுது அந்த யாரோ ஒரு வந்தவர் திரும்பி போகிறாருன்னு இவங்க எழுப்பி போகிறாங்க. இந்தப்பா அங்கே வா அப்படின்ட்டு நேரம் வந்தாங்க. ஏன்னா அமீருல் முஃமினீன் என்ன
என்னப்பா வீட்டுக்கு வந்துட்டு தடான்னு திரும்பி போயிட்டா, எதுக்கு வந்த மாதிரி தெரியுது? இல்லை இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு இருக்குது. எதுக்கு என் வீட்டுக்கு வந்த, நீ எதுக்கு வந்தா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை அமீர் மொமினி அதெல்லாம் ஒன்றும் இல்லை, தெளிவாக சொல்லு, நீ வந்த நோக்கத்தை சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, பயப்படாத சொல்லு அப்படின்னா. இல்லை என் மனைவி கொஞ்சம் ஏற்று பேசுகிறா, சத்தத்தை கூட்டுறா. சரி அதை சொல்லி கொஞ்சம் நசியத்து செய்யுங்க அமீர் மோமினின், என் மனைவி கொஞ்சம் எதிர்த்து பேசுகிறா, நசியத்து கொஞ்சம் பண்ணுங்க அப்படின்னு உங்ககிட்ட சொல்கிறதுக்காக வேண்டி வந்தேன். சரி என்ன, இங்கே வந்து அதை விட பெரிய சத்தமாகிக்குது உங்கள் வீட்டில், உங்கள் மனைவி உங்களை சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, நீங்கள் அமைதியாக உட்காந்துட்டு இருக்கிறீங்க, என்னடா இது நம்ம பரவாயில்ல போல இருக்கே, அமீர் மோமினி வீட்டில் இந்த மாதிரி இருக்குது, ஜனாதிபதி வீட்லேயும் இந்த மாதிரி இருக்குது, நம்ம பரவாயில்லையே அப்படின்னு சொல்லி தான் நான் போனேன். அப்போ அவங்க சொன்னாங்க, என் மனைவி எனக்காக பிள்ளைகளை பெற்று தந்தவள், எனக்காக உணவு சமைத்து தரக்கூடியவள், நான் நோய் என்று படுத்து கொண்டால் என்னை வந்து பார்த்து ஒரு தாதியாக ஒரு மருத்துவச்சியாக என்னை பார்க்கக்கூடியவள், ஒரு தாயாக இருந்து எனக்கு உணவு தரக்கூடியவள். படுக்கையிலே சில பேர் இருந்துடுறாங்க, அந்த அசுத்தங்களை ஒரு தாயாலும் கூட அகற்ற முடியாது, மனைவிதான் தாரம்தான் அதை செய்ய முடியும். எனவே இப்படிப்பட்ட தன்னுடைய வாழ்க்கையே தன்னுடைய கணவனுக்காக அர்ப்பணிக்கக்கூடிய ஒரு பெண், அந்த பெண் ஒரு சத்தத்தை கூட்டி பேசிட்டா கொண்டா அப்படின்னு சொன்னால் அதை கூட நம்மளால் பொறுத்துக்கொள்ள முடியாதா? இது கூட நம்ம பொறுத்துக்கொள்ளக்கூடாதா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி அற்புதமான வழிகளை நமக்கு காட்டி தந்தார்கள் என்பதையெல்லாம் நாம் எண்ணி பார்க்க வேண்டும். ஒரு கட்டத்தில் அப்படி சொல்லி அனுப்புனாங்க, அதுக்கப்புறம் அவங்களுக்கு அதை விளங்கிக்கிடுச்சு, எப்படி வாழ்க்கையில் இருக்கணும், ஒரு மனைவியோடு எப்படி இருக்கணும் என்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படித்தான் வாழ்ந்து காட்டினார்கள் என்று அற்புதமாக போதித்தார்கள். ஒரு கட்டத்தில் ஒரு வீட்டில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்துருக்கிறாங்க, சில விருந்தாளிகள் வெளியிலேருந்து சில விருந்தாளிகள் வந்திருக்கும் பொழுது திடீரென்று ஒரு பிளேட் வந்து உழுது, திடீரென்று ஒரு பிளேட் வந்து உளுந்து அதில் சாப்பாடு இருக்குது, சாப்பாடில் பிளேட்டும் உடைஞ்சு போச்சு, சாப்பாடும் கீழே சிதறி போயிடுச்சு. என்னன்னு கேட்டால் ஒரு மனைவி வீட்டில் இருக்கிறாங்க, என் மனைவி பெயர்கள் எனக்கு ஞாபகத்தில் இல்லை என்பதால் அதை நான் சொல்ல தவிர்த்திருக்கிறேன். அவங்க என்ன செஞ்சாங்க, வீட்டில் உட்கார்ந்துருக்கிறாங்க. ஒரு மனைவி வீட்டில் உட்கார்ந்துருக்கும் பொழுது அந்த வீட்டில் ரசூலுல்லாஹ் பார்க்கறதுக்கு வெளியிலேருந்து ஆட்கள் வந்திருக்கிறாங்க. வந்த இடத்துல இன்னொரு மனைவி பார்க்குறாங்க, திடீர்னு விருந்தாளிகள் வந்துட்டாங்களே, அப்போ இவங்க என்ன செய்வாங்க, அத்தனை பேருக்கு சாப்பாடு கொடுக்கணுமா இல்லையா அப்படிங்கிறதுக்கு ஒரு தட்டில் என்ன செஞ்சாங்க, அவங்க சாப்பாடு இன்னொரு மனைவி சாப்பாடு கொடுத்து அனுப்புகிறாங்க. இவங்களுக்கு ரோஷம், ஏன் எங்கள் வீட்டில் விருந்தாளிகள் வந்தால் நாங்கள் கவனிக்க மாட்டோமோ, இந்த இது வருமா இல்லையா, இந்த ஈகோ, எங்கள் மனைவி வீட்டு எங்கள் வீட்டுக்கு விருந்தாளிகள் வந்தால் எங்களால் கவனிக்க முடியாதா, இல்லை நாங்கள் கவனிச்சுக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி தட்டையை தூக்கி வீசினாங்க. அந்த மனைவி தட்டை உடைஞ்சு போச்சு. எங்கே வந்து விழுது, வீடுனா பெரிய பெரிய பங்களாக்களா, அங்கே ஒரு ரூம் இங்கே ஒரு ரூம் எல்லாம் அங்கே தான் இருக்கும், ஒரு திரையை போட்டிருக்கோம், தூக்கி வெளியில் வீசியாச்சு. எல்லா விருந்தாளிகளும் அமர்ந்து இருக்கக்கூடிய இடத்துல வந்து டபான்னு விழுந்து உடையுது. சஹாபைகள்லாம் அப்படி திகைச்சு போய்க்கிறாங்க. வந்தவங்கலாம் சரதாஸ் கிளம்பி வந்து அந்த உணவையெல்லாம் பொறுக்கி எடுத்து உடைஞ்ச தட்டையெல்லாம் என்ன செய்கிறாங்க, சீர் செய்து சொல்கிறாங்க, நமக்கு என்ன கோபம் வந்திருக்கும், நம்ம மனைவி இப்படி செஞ்சான்னு வைங்க, இப்படி நடந்திருந்தால் நமக்கு எப்படி இருந்திருக்கும். நற்குணத்தை நாம் படிக்க வேண்டும், நற்குணத்தை நாம் பெற வேண்டும். நற்குணத்தினுடைய தாயகம், நற்குணத்தின் மீது இருந்தவர்கள், நற்குணத்தையே உருவாக்கக்கூடியவர்கள் ஹாத்தமுர் ரசூல் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரிச்சுக்கிட்டே சொன்னாங்க, காரத்துக்கும் உம்முக்கும், உங்கள் அம்மாவுக்கு கொஞ்சம் ரோஷம் வந்துட்டு, அவங்க என்ன சொல்கிறாங்க, காரத்து உம்முக்கும், ஒன்றும் இல்லை பிரசாரம் இல்லை, அம்மாவுக்கு கொஞ்சம் ரோஷம் வந்துட்டு, ஏன்னா நாங்கள் தான் கொடுப்போமே, இன்னும் இந்த மனைவி கொடுத்து அனுப்புறது அப்படின்னு கொஞ்சம் ரோஷம் வந்துட்டு, வேற ஒன்றும் இல்லை என்று மிக எளிதாக லேசாக எடுத்துக்கிட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த நிகழ்வை லேசாக எடுத்துக்கொண்டார்கள். இப்படி எடுக்க முடியுமா? எடுக்க முடியணும். அதுதான் அவர்கள் காட்டி தந்த வழி என்பதை நாம் புரிந்துக்கிடணும். நம்முடைய வாழ்க்கையெல்லாம் அப்படி லேசாக இருக்கணும், அழகாக இருக்கணும். கொஞ்சம் சூடாவின சில சமயங்களில் தாட்டு போட்டுன்றது நம்ம அமைதியாயிரும். சடாப்படான்னு சில சமயங்களில் சடப்படா வெடிகள் வீட்டில் வெடிக்கத்தான் செய்யும், எல்லா வீடுகளிலும் உள்ளதான். வந்தால் என்ன செஞ்சணும், கொஞ்சம் அமைதியாகிட்டா சரியாயிடும், முடிஞ்சுது. இதைத்தான் செய்ய வேண்டும். தட்டை வீசி உடைக்கப்பட்டதோடு மாத்திரமல்ல, வீட்டுக்குள் நடந்த நிகழ்வாக இருந்தாலும் வீட்டுக்குள்
அடுத்த ஊரிலிருந்து வந்த விருந்தாளிகள் இருக்கிறாங்க. விருந்தாளிகளுக்கு மத்தியில் அப்படி ஒன்று நடந்திருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, காரத்து உம்முக்கும், அவங்க அம்மாவுக்கு, எல்லாருக்கும் உம்மா தானே, எல்லாருக்கும் அந்த மனைவி உம்மா தானே இருக்கிறாங்க, நமக்கெல்லாம் அம்மா தானே, சஹாபிகளுக்கு உம்மா தானே, காரத்து உம்முக்கும், உங்களுடைய அம்மாவுக்கு கொஞ்சம் ரோஷம் வந்துட்டு அப்படின்னு நினைச்சாங்க சொல்லி அந்த சப்ஜெக்ட் அவ்வளோ எளிதாக எடுத்து சென்றார்கள். வாழ்க்கையை எளிதாக அடுத்த படித்தரத்துக்கு கொண்டு போவதற்கான வழிவகைகளை நம் இதயவேந்தர் காத்தமுர் ரசூல் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்து கொடுத்தார்கள். ஒரு மனிதனுடைய குணத்தை எப்படி விளங்குறது அப்படின்னு கேட்டால், அவனோட பிரயாணம் பண்ணியிருக்கணும், கொடுக்கல் வாங்கல் செஞ்சுருக்கணும், பக்கத்து வீட்டுக்காரனாக இருக்கணும். இப்படிலாம் இருக்கும் பொழுது அவனுடைய கொடுக்கல் வாங்கல் அவனுடைய குணம் என்னங்கிறது நமக்கு விளங்கிக்கிடலாம். எவ்வளோ கரெக்டாக இருப்பார்ப்பா, அவர் சரியாக இருப்பார், கொடுக்கல் வாங்கல கரெக்டாக இருப்பார், பேசினா பேச்சு மாதிரி இருக்கும், பேசி மாறி பேச மாட்டார் என்றெல்லாம் சொல்லப்பட வேண்டும். அப்படி சொல்லப்படுபவரிடத்தில் நற்குணம் இருக்கிறது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஒரு கட்டத்தில் அலிநாயகம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அலிநாயகம் ரலியல்லாஹு தஆலா ஒரு அற்புதமான சஹாபி இல்லையா, சிறு வயசிலிருந்தே ரசூலுல்லாஹ்ட்ட வளர்ந்தாள். அதிலும் அபூ தாலிப் ரலியல்லாஹு தஆலா அவங்களுக்கு பல பிள்ளைகள் இருந்தாங்க, ஏழ்மையில் ஆயிட்டாங்க. சல்லல்லாஹு கொஞ்சம் வாழ்ந்து கொஞ்சம் பெரிய ஆள் ஆன பிறகு கல்யாணம் முடிச்சாச்சு. ஹதீஜா நாயகியினுடைய ஆதரவு அவங்களுக்கு இருக்குது. எனவே அபூ தாலிப் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்னு தெரிஞ்சதும் அவங்க என்ன செஞ்சாங்க, அப்பாஸ் நாயகம் எல்லாத்தையும் அழைச்சி, அபூ தாலிப் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, அதனால் அவங்களுக்கு நிறைய பிள்ளைகள் இருக்குது, ஆளுக்கு ஒரு பிள்ளை எடுத்துக்கிடுவோம் என்று சொல்லி அப்பாஸ் நாயகம் ஒரு பிள்ளை எடுத்துக்கிட்டாங்க, ஹம்சா நாயகம் ஒரு பிள்ளை எடுத்துக்கிட்டாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலி நாயகத்தை எடுத்துக்கிட்டாங்க. இப்படி தான் பிள்ளைகள் எடுக்கப்பட்டது. அப்படிப்பட்ட சிறு வயதில் இருந்தே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் பாடம் படித்தவர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய நுபுவத்தை பிரகடனப்படுத்துவதற்கு முன்பாகவே ரசூலுல்லாஹ்வுடைய காலடியில் இருக்கிறாங்க அலி நாயகம். அவ்வளவு சிறு வயதிலிருந்தே அவர்கள் என்ன செஞ்சாங்க, அவர்களால் வார்த்தெடுக்கப்பட்ட அந்த பெருமகனார். ஒரு கட்டத்தில் அலி நாயகம் உமர் ரலியல்லாஹு தன்னுடைய ஆட்சி காலம், உமர் ரலியல்லாஹு தன்னுடைய ஆட்சி காலம், அந்த ஆட்சி காலத்தில் ஒரு கேஸ் கொண்டு வரப்படுது, ஒரு விவகாரம் கொண்டு வரப்படுது. யாரிடத்துல? அமீல் மோமினின் உமர் ரலியல்லாஹு தன்னுடைய விவகாரம் கொண்டு வர்றது யாரு? ஒரு யூதன் கொண்டு வர்றான், ஒரு யூதன் பிரச்சனை கொண்டு வர்றான். யார் மீது குற்றச்சாட்டாக கொண்டு வருகிறான், குற்றவாளியாக யாரை ஆக்கி கொண்டு வருகிறான் என்றால் அலிநாயகத்தை, அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மீது ஒரு குற்றத்தை சுமத்தி ஒரு வழக்கை தொடருகிறான். வழக்கு விசாரணை நடக்குது. அந்த யூதன் அப்படி நிற்கிறான், அமீல் மோமின் இருக்கிறாங்க, முக்கியமான சில சஹாபிகள் இருக்கிறாங்க. அந்த யூதன் விசாரணைக்காக நிறுத்தப்பட்டிருக்கிறான். அலி ரலியல்லாஹு தஆலா வராங்க. அலி ரலியல்லாஹு தஆலா யார்? சொர்க்கவாதி. சொர்க்கவாதி. அவங்களுடைய மனைவி யார்? சொர்க்கவாதி. சொர்க்கவாதி மட்டுமல்ல, தலைவி, பெண்களுக்கெல்லாம் தலைவி. அவங்க பிள்ளைகள் யார்? சொர்க்கவாதிகளுடைய இளைஞர்கள், அவங்களுக்கு தலைவர், லீடர் ஹசன் ஹுசைன் நாயகம். இப்படி பல்வேறு சிறப்புகளுக்கு சொந்தக்காரர் அலிநாயகம். இல்முன்னு சொன்னாலே அவங்க தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்மை பெறதாக இருந்தால் அவங்க தான் வாசல் அப்படின்னு அவங்க சொல்லி தந்திருக்கிறாங்க. ஆனால் மதீனத்துலையுமே வாலியுன் பாபுகா, நீங்கள் எந்த தஸவ்வூஃபுடைய வாழ்க்கை தொட்டு பார்த்தாலும் 95% மேலே எல்லா தரீக்காக்களினுடைய அந்த சில்சிலாவும் அலிநாயகத்தில் தான் போய் சேரும். ஒரு சிலது மட்டும்தான் சித்திக் நாயகத்தில் போய் சேருது, அங்கேயும் போய் சேருது. சில தரீக்காக்கள், பெரும்பாலான 95% மேலாக எல்லா தரீக்காக்களும் அவங்கள தான் போய் டச் பண்ணும், அலிநாயகத்தை தான் தொடரும். அந்த அளவிற்கு இல்மினுடைய மாபெரும் கடலாக இருந்தார்கள். அப்படிப்பட்ட எல்லா வகையிலும் சிறப்பு, பெரிய அந்த அதுக்கு தனி ஒரு பாடமே இருக்குது. ஃபலாயில் அலி ரலியல்லாஹு தஆலா என்ற தனி ஒரு சிறப்பு இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு அற்புதத்திற்கு சொந்தக்காரர் அலிநாயகம் வர்றாங்க. வந்ததும் அமீல் மோமினின் என்ன சொன்னாங்க தெரியுமா? அலிநாயகத்துக்கு ஒரு அபுல் ஹசன் பேர். அபுல் ஹசன் யார்? ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு வாப்பா. அரபுகளிடத்தில் ஒரு பழக்கம் இருக்குது, முதல் பிள்ளை யார் பிறக்குதோ அந்த பிள்ளைக்கு என்ன பேர் வைக்கிறாங்களோ அந்த பிள்ளையினுடைய தந்தை அபுல் ஹசன் அப்படின்னு சொல்லுவாங்க. அபு சலமா, சலமாவுடைய வாப்பா. உம்மு சலமா, சலமாவுடைய அம்மா. உம்மு ஹபீபா, ஹபீபாவுடைய அம்மா. இது பேர், இது அரபுகளினுடைய வழக்கத்தில் உள்ளது. அப்படிதான் அவங்களுக்கு இயற்பெயர் வேற இருக்கும், அவங்களுக்கு இயற்பெயர் இருக்கும். இப்போ முதல் மகன் யார்? அலிநாயகத்துக்கு ஹசன் ரலியல்லாஹு தஆலா. ஹசன் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு முதல் மகனார், மூத்த மகனார்
அலிநாயகத்தினுடைய மூத்த மகனார் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறதுனால அபுல் ஹசன், ஹசனுடைய தந்தை என்று அழைக்கப்பட்டாங்க. யாரு? அலிநாயகம். அப்போ அது ஒரு சிறப்பு பெயர். இப்போ அலிநாயகம் வர்றாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, கிஃப் யா அபுல் ஹசன் பிஜிவாரி ஹஸ்மிக், கிஃப் யா அபுல் ஹசன் பிஜிவாரி ஹஸ்மிக், உங்கள் மீது வழக்கு தொடர்ந்து இருக்கக்கூடிய அந்த யூதனுக்கு பக்கத்தில் போய் நில்லுங்க அப்படிங்கிறாங்க. அப்படி நிற்க வைக்கப்பட வேண்டிய ஆள் அவங்க. யாரை சொல்லப்படுது? அலிநாயகத்தை பார்த்து அமீருல் முஃமினீன் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, கிஃப் யா அபுல் ஹசன், அபுல் ஹசன் நீங்கள் பிஜிவாரி ஹஸ்மிக், உங்களுக்கு உங்கள் மீது வழக்கு தொடர்ந்து இருக்கக்கூடிய அவருக்கு பக்கத்தில் போய் நில்லுங்க அப்படிங்கிறாங்க. அவங்க முகமெல்லாம் மாறிடுச்சு. அலிநாயகத்தினுடைய முகம் அப்படியே கொஞ்சம் வருத்தம், கோபம் இதெல்லாம் கலந்த ஒரு தோற்றம் அதில் வெளிப்படுது. அதை அமீருல் முஃமினீன் பார்க்குறாங்க, உமர் ரலியல்லாஹு அன்ஹு பார்க்குறாங்க, அங்கேருந்து தோழர்களும் பார்க்குறாங்க. வழக்கு விசாரணை நடக்குது. விசாரணை நீதி அரசர் அல்லவா அமீருல் முஃமினீன் உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய நீதி தான் எப்படிங்க நமக்கு தெரியும் தானே. அப்படி அற்புதம் இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு நீதியாளராக திகழ்ந்தாங்க. வழக்கு விசாரணை எல்லாம் அந்த ஸ்பாட்லேயே எல்லாம் கடற்கடன்னு விசாரிச்சு எழுதி முடிச்சுட்டாங்க. அந்த தீர்ப்பு அழகான ஒரு தீர்ப்பு. அதை அலிநாயகம் ஏற்றுக்கிட்டாங்க, அவனும் ஏற்றுக்கிட்டான். சப்ஜெக்ட் முடிஞ்சுது, அவன் போயிட்டான். ஓகே, முடிஞ்சுது. இவன் எல்லாம் சபை கலைஞ்சிருச்சு. இப்போ இவங்க எழும்பி வராங்க. யார்? அமீருல் முஃமினீன் உமர் ரலியல்லாஹு அன்ஹு எழும்பி வந்து, அபுல் ஹசன், நான் உங்களை அந்த அவனுக்கு பக்கத்தில் போய் நில்லுங்க அப்படின்னு சொன்னதும் உங்கள் முகத்தில் ஒரு கோபம் மாற்றம் வந்ததை நான் பார்த்தேன் இல்லையா? அதுக்கு பொறுப்பு தேடுறாங்க. நான் என்ன செய்ய முடியும்? நான் நடுநிலையாக இருக்கணும். வாதி பிரதிநிதியை வித்தியாசமாக நான் பார்க்க முடியாது. அதுதான் ரசூல் கற்றுத்தந்த பாடம். அதனால் நான் என்ன செய்ய அப்படிங்கிறத சொல்ல வர்றாங்க. அதனால் உங்கள் முகத்தில் நான் பார்த்தேன், ஒரு மாற்றம் ஏற்பட்டதை பார்த்தேன். கோபமும் வருத்தமும் உங்களுடைய முகத்தில் வெளிப்பட்டதை நான் கண்டேன். அதுக்கு நான் எனக்கு பொறுத்துக்குங்க. நான் அந்த செஞ்சுதான் ஆகணும், வேறு வழி இல்லை. அந்த மாதிரி ஒரு நிர்பந்தத்தில், ஆனால் அப்படி நிற்கப்பட வைக்க வேண்டியவர்கள் அல்ல நீங்கள் என்பது எனக்கு தெரியும். ஆனாலும் நீதி நேர்மை என்று வரும் பொழுது, விசாரணை என்று வரும் பொழுது சமமாக ஒருவரை பார்க்க வேண்டும், இருவரையும் என்ற அடிப்படையில் தான் நான் நிற்க வைத்தேன் என்ற கருத்தை சொல்ல வர்றாங்க. நான் உங்களுடைய முகத்தில் பார்த்தேன் என்று சொன்ன பொழுது உண்மையில் உங்களுக்கு கோபம் ஏற்பட்டது இல்லையா? யா அபுல் ஹசன், கிஃப் யா அபுல் ஹசன் பிஜிவாரி ஹஸ்மிக், உங்களினுடைய அந்த வாதிக்கு பக்கத்தில் போய் நில்லுங்கள் என்று சொன்ன பொழுது உங்களுக்கு வருத்தம் ஏற்பட்டது இல்லையா? உங்களுக்கு கோபம் ஏற்பட்டது இல்லையா என்று கேட்குறாங்க. ஆமாம், எனக்கு கோபம் வந்தது, எனக்கு வருத்தம் வந்தது, அப்போ என்னை மன்னிச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி வர்றாங்க. இல்லை, எனக்கு ரொம்ப ஆச்சரியமாகவும் இருந்தது. கோபம் மாத்திரமல்ல, வருத்தம் மாத்திரமல்ல, ஆச்சரியமும் இருந்தது. நீங்கள் என்னைக்கு நீதி தவறியவர்கள் இல்லை. உங்களுடைய நீதியை பற்றி, உங்களுடைய தன்மையை பற்றி கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய சொல்லியிருக்கிறாங்க. அது ஒருபோதும் பொய்யாகாது. ஆனால் இன்றைக்கி நீங்கள் நடந்துக்கிட்ட முறை எனக்கு ஒரு சங்கடத்தை தந்தது. அவன் யார்? ஒரு யூதன், ஒரு முஸ்லீம் அல்ல, ஒரு யூதன். அந்த யூதனுக்கு பக்கத்தில் என்னை கொண்டு வந்து நிற்க வைக்கிறீங்க. அவன் என் மேலே வழக்கு தொடர்ந்துருக்கிறான். எங்கள் ரெண்டு பேரையும் சமமாகத்தான் நீங்கள் பார்க்கணும். எங்கள் ரெண்டு பேரையும் நீங்கள் சமமாக பார்க்கணும். அதுதான் சரியா, அதுதான் இஸ்லாம், அதுதான் நீதி, அதுதான் நேர்மை. ஆனால் அந்த யூதனை பெயர் சொல்லி அழைத்த நீங்கள் என்னை எப்படி அழைத்தீர்கள்? கிஃப் யா அபுல் ஹசன் என்று மரியாதையான பெயரை சொல்லி அழைத்த போது எனக்கு சங்கடம் வந்தது. என்ன அமீருல் முஃமினீன் இப்படி நடந்து கொள்கிறார்களே? அவன் என்னை பற்றி, நம்மை பற்றி, இஸ்லாத்தை பற்றி என்ன நினைப்பான்? அவன் எப்படி நீங்க சொல்லியிருக்கணும்? என் பேரை சொல்லி, அவன் பேரை சொன்ன மாதிரி கிஃப் யா அலி பிஜிவாரி ஹஸ்மிக், அலி போய் நில்லுங்க அப்படி நீங்க சொல்லியிருக்கணும். அதை விட்டுட்டு மரியாதையான ஒரு பெயரை, கிஃப் யா அபுல் ஹசன், அபுல் ஹசனுடைய தந்தை என்ற ஒரு மரியாதை பெயரை, ஒரு கண்ணியப்படுத்தி என்னை நீங்கள் செய்தது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. இப்படியெல்லாம் நீங்கள் செய்வீர்களா? இந்த இடத்தில் என்னை நீங்கள் கண்ணியப்படுத்துவீர்களா? இருவரும் என் மீது வழக்கு தொடர்ந்திருக்கிறான். நான் குற்றம் சுமத்தப்பட்டு நிற்கிறேன். குற்றவாளியா இல்லையாங்கிற பின்னால குற்றம் சுமத்தப்பட்டிருக்கிறேன். அப்படிப்பட்ட நிலையில் இப்படி நீங்கள் நடந்து கொண்டால் ஷரியாவை பற்றி, இஸ்லாமியத்தை பற்றி இந்த யூதன் எப்படி நினைத்துக் கொள்வான்? என்ன நினைப்பான்? ஆள் பார்த்து நடந்துக்கிறாங்க அப்படி நினைச்சுக்கிடுவானே என்ற வருத்தம் எனக்கு இருந்தது. என்ன ஈமான் அது? என்ன பரிசுத்தம்? என்ன நற்குணம்? அலிநாயகம் ரலியல்லாஹு தஆலா அவ்வளவு அற்புதம்.
கண்மணியாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே பாடம் படித்து இளமையிலிருந்தே அங்கிருந்து வளர்ந்ததின் காரணத்தினால் ஏற்பட்டதினுடைய அந்த சிறப்பு பாருங்க. இப்போ நமக்கு எப்படி இருக்கும்? இன்றைக்கி அப்படி ஒரு ஜனாதிபதியை போய் நிறுத்தி வைக்க முடியுமா? நிறுத்தி வைக்க ஜனாதிபதியை தன்னை விசாரிக்கிறதுக்கு அவரே என்ன செய்கிறார்? ஆள வைக்கிறார். இது எப்படி இருக்கும்? அவர் மேல் குற்றம் சாட்டப்படுகிறது. ஜனாதிபதி மீது, ஜனாதிபதியின் மீது குற்றம் சாட்டப்படுகிறது. இதே அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களினுடைய ஆட்சி, அவங்க ஜனாதிபதியாக இருக்கிறாங்க. அப்படி அவர்கள் ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் ஒரு இடத்துக்கு போகிறாங்க, ஒரு சந்தைக்கு போகிறாங்க. அங்கே ஒரு இந்த உருக்கு சட்டை, இந்த போர்க்காலத்தில் போடுவாங்க உருக்கு சட்டை, அந்த உருக்கு சட்டையை ஒருத்தன் விற்றுக்கிட்டு இருக்கிறான். அந்த உருக்கு சட்டை யாருன்னு கேட்டால் இவட சட்டை தான், இவங்களுடைய சட்டை. அலிநாயகம் அடே இது ஏன் சட்டைகள் இது, இதை நான் மிஸ் பண்ணியிருந்தானே, இவன் நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கிறான், திருட்டு பைய என்ன போயிட்டே இங்கே வா, இது ஏன் சட்டை? அதெல்லாம் கிடையாது. அவன் ஒரு கிறிஸ்டின், அவன் ஒரு நஸ்ரானி, அதெல்லாம் முடியாது, இது என்னுடையது. கிடையவே கிடையாது, இது என்னுடையது. இந்த நாளில், இந்த இரவில், இந்த பகுதியில் நான் சென்று கொண்டிருக்கும் பொழுது இதில் இந்த மிஸ் ஆச்சு. இந்த இடத்துல அதுக்கு கொஞ்சம் தூரம் போன பிறகுதான் நான் பார்க்குறேன் இது மிஸ் ஆகிருக்குது. இந்த பகுதியில் அது மிஸ் ஆகிடுச்சு, அங்கே நீ எடுத்திருக்கிற மரியாதை என்கிட்ட தந்துரு அப்படின்னு. அதெல்லாம் தர முடியாது. 2 பேருக்கு இடையில் வாக்குவாதம். கோர்ட்டுக்கு போவாங்க. ஆனால் அவன் பார்க்குறான், கோர்ட்டுக்கு போனால் அந்த கோர்ட்டில் நீதிபதியை நியமித்தது யார்? ஜனாதிபதி தானே. அலி ரலியல்லாஹு தான் நியமித்த ஜனாதிபதி தானே அங்கே இருக்கிறாரு. காலி ஷுரை, அவங்க பேர் ஷுரை. அவங்க ஒரு சஹாபி அல்ல, அவங்க ஒரு சஹாபி கிடையாது, தாபிய. அவங்க ஒரு சஹாபி இல்லை, தாபிய. ஆனால் ஜனாதிபதியாக இருக்கிறவங்க சஹாபி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மருமகனார், அவர்களுடைய சகோதரர், அவர்களுடைய தோழர். அவர் எனக்கு பின்னால் இந்த அறிவினுடைய பொக்கிஷத்தினுடைய தென்றல் என்று பாராட்டப்பட்டவர்கள் ஜனாதிபதி அலிநாயகம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அப்ப அவர்களுடைய கட்டளைக்கு கீழே தான் காதி இருப்பார். கோர்ட்டு ஜனாதிபதி கீழே தானே இருக்கிறாங்க. ஜனாதிபதி நியமிக்கிறது, ஒரு நீதிபதியை நியமிக்கிறது யாரு? காதி ஷுரைஹ் இருக்கிறாங்க. எனக்கு கோர்ட்டில் போயாச்சு. ஆனால் பொருள் யார் கையில் இருக்கு? அந்த கிறிஸ்தவன் கையில் தான் இருக்குது. அந்த கிறிஸ்தவனுடைய கை, நஸ்ரானி கையில் இருக்குது அந்த இது. அலிநாயகம் சொல்கிறாங்க இது என்னுடையது, அவன் சொல்கிறான் இது என்னுடையது. அப்போ காதி சொன்னாங்க, அமீர் மோமினின், இந்த பொருள் அவன் கையில் இருக்குது, இப்போ நீங்கள் உங்களோடன்னு சொல்கிறீங்க. ஆமாம், அதற்கு 2 சாட்சிகள் கொண்டு வரணும். நான் ஒரு பொருளை என் கையில் வச்சுருக்கிறேன், இது என் பொருள் தான் அப்படிங்கிற, நான் எதுக்கு சாட்சி இது என்னதான், இந்த தொப்பி என்னதான் அவங்கள்ட்ட சாட்சி கொண்டு வரணுமா? தேவையில்லை. ஆனால் நீங்கள் சொல்கிறீங்க நீங்கள் வச்சுக்கிற இந்த ஃபோன் என்னுடையது அப்படின்னு சொன்னால் நீங்கள் தான் சாட்சியை கொண்டு வரணும். யார் குற்றம் சுமத்துகிறாரோ அவர் சாட்சியை கொண்டு வர வேண்டும். எனவே நீங்கள் என்ன செய்யறீங்க, இது உங்கள் என்னுடைய பொருள் என்று அவன் கையில் இருக்கும் பொருளை நீங்கள் சொல்கிறதுனால 2 சாட்சியை கொண்டு வாங்கன்றான். நான் கொண்டு வர்றேன்ட்டாங்க. யார்? 2 சாட்சி இருக்கா? இருக்குது. என்னுடைய அடிமை கம்பர், என்னுடைய மகன் ஹசன் ரலியல்லாஹு தஆலா. அவங்க சொன்னாங்க, காதி சொல்கிறாங்க, அலிநாயகமே ஹசனுடைய சாட்சி ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது ரலியல்லாஹு தஆலா. ஹசனுடைய சாட்சி ஏற்றுக்கொள்ளப்படும். அலிநாயகம் கேட்குறாங்க, என் மகன் ஹசன் ரலியல்லாஹு தஆலா சொர்க்க இளைஞர்களினுடைய தலைவர் என்று ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க. சொர்க்கவாசிங்கிறது கன்ஃபார்ம் ஆக்கப்பட்ட ஒரு அற்புதமான பிள்ளை, அவங்களுடைய சாட்சியை நீங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டீங்களா? ஏற்றுக்கொள்ள மாட்டோம். ஏனெனில் ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்று சொன்னவர்களும் அதே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு மகனினுடைய சாட்சி தந்தைக்காக, தந்தையினுடைய சாட்சி மகனுக்காக ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. ஒரு தந்தைக்காக மகன் சாட்சி சொல்ல முடியாது, ஒரு மகனுக்காக தந்தை சாட்சி சொல்லக்கூடாது. அது அங்கீகரிக்கப்பட்டது இல்லை இஸ்லாமியத்தில் என்று ஸல்லல்லாஹு சொல்லிட்டாங்க. அப்படி இருக்கும்போது சாட்சி அடுத்தவர் தான் வர வேண்டும். தந்தைக்கு மகனோ மகனுக்கு தந்தையோ வர முடியாது என்று அந்த காத்தமுர் ரசூல் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க. எனவே அவங்க காட்டிய வழிதானே, அதனால நான் ஏற்றுக்கொள்ள முடியாது. வேற சாட்சிகள் இருக்கா? வேற சாட்சி இல்லைன்ட்டான். அப்படியானால் அந்த பொருள் அவனுக்குரியதான் கொடுத்து அனுப்பிட்டான். அவன் போக இல்லை. என்னடா இது, இப்படிலாம் தீர்ப்பு செய்வாங்களா? ஒரு சாதாரண ஆள், நான் ஒரு முஸ்லீமும் கிடையாது, இது இஸ்லாமிய நாடு. இஸ்லாமிய நாட்டில் ஒரு திம்மியாக நான் உட்கார்ந்துக்கிட்டு இருக்கிறேன். அங்கே அது கட்டுப்பட்டு, அந்த அரசாங்கத்தை கட்டுப்பட்டு இருக்கிறேன்.
என்னை எதிர்த்து ஒரு கேஸ் போட்ட மனிதர் சாதாரண ஒரு நபர் அல்ல. நம்பர் 1 ஜனாதிபதி ஆட்சி நடக்குது. அந்த ஜனாதிபதிக்கு எதிராக இந்த நீதிமன்றம் தீர்ப்பு கூறுகிறது என்றால் இதுதான் இஸ்லாமா? அவன் பார்த்தான், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ். இப்படிலாம் இருக்குன்னு எனக்கு தெரியாது. இந்த மாதிரி நற்குணங்களின் மூலமாகத்தான் உலகெங்கும் இஸ்லாம் பல்கி பெருகியது. வாழை கொண்டோ வேலை கொண்டோ பரகல்ல, எல்லாம் நற்குணங்கள். அவுலியாக்கள் வந்தாங்க, நாதாக்கள் வந்தாங்க, சஹாபிகள் போனாங்க, இமாம்கள், எல்லாருடைய செயல்பாடுகளும் அப்படி பண்பு மிக்கதாக இருந்தது. நல்லொழுக்கம், நல்ல விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மை, எளிதாக எந்த காரியத்தையும் அணுகுவது என்பது போன்ற நிலைகளால் இஸ்லாம் பல்கி பெருகியது. அவன் ஷஹாதத்தை சொன்னான், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ். ஈமான் கண்டுட்டு சொன்னா, காவி நான் இப்போது சரண்டர் ஆகிறேன். அவங்க சொன்ன மாதிரி அந்த ஜமல் யுத்தத்திற்கு செல்லக்கூடிய இடத்தில் அந்த பகுதியில் அவங்க சொன்ன நேரத்தில் தான் அந்த இடத்துல தான் அந்த பொருள் கடந்தது, நான் எடுத்தேன், இது என்னுடையது அல்ல, அது அவங்களுடையது தான் அப்படின்னு சொல்லி கையில் கொண்டு வந்து ஒப்படைச்சிட்டான் அலி நாயத்தர். அவங்க சொன்னாங்க, ஏய் எவ்வளோ பெரிய விஷயம், இப்படி ஒரு நிகழ்வுக்கு நடந்ததின் காரணத்தினால அல்லாஹு தாலா என் மூலமாக உனக்கு ஹிதாயத்தை தந்திருக்கிறான், இப்போ எனக்கு எவ்வளோ பெரிய பாக்கியம் கிடைக்கும். என் மூலமாக உனக்கு ஹிதாயத்தை தந்தா சல்லல்லாஹு சொல்றாங்க, யா முஆத் லஅன் யஹ்தியல்லாஹு பிக ரஜுலன் வாஹிதன். முஆத், உங்களை கொண்டு ஒரு மனிதனுக்கு நேர்வழி கிடைக்கிறது என்று சொன்னால் அது இந்த துனியாவில் இருக்கக்கூடிய அனைத்து பொருளை விடவும் சிறந்ததுங்கிறாங்க. அது பெரிய விஷயம் இல்லையா? ஒரு மனிதனுக்கு ஹிதாயத்து கிடைக்குங்கிறது. என் மூலமாக உனக்கு இதை கிடைச்சதுனால இந்த பொருளையும் நீயே வைத்துக்கொள், நான் ஏறி வந்த குதிரையும் உனக்கு தந்துட்டேன்னு நடந்து போயிட்டாங்க. இதுதான் நற்பண்பு. அருமையானவர்களே, இப்படி இப்போ நம்ம காக்கா தம்பிகளிலே விட்டு கொடுக்க மாட்டேங்கிறோம். எங்களுக்கு அவ்வளோ வேணும், இவ்வளோ வரணும், அது வரணும், கணக்குக்கு போடுறான், அது போடுறான், இது போடுறான். என்னப்பா இது? அட காக்க இரத்த பந்தங்கள், உறவுகள் பாதிக்கப்படக்கூடாது என்பதில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்ணும் கருத்துமாக இருந்தாங்க. என்ன உறவு பேணப்படுகிறது? குடும்பத்திற்குள் செல்வத்திற்காக எத்தனை போட்டி பொறாமைகள், எத்தனை சண்டை சச்சரவுகள், எத்தனை வழக்குகள், எத்தனை நீதிமன்றங்களில் ஏறி இறங்குதல். இதெல்லாம் ஆச்சரியமாக இல்லை? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜத்துல் வதால, இது மாதிரி ஹஜ்ஜுடைய நாள் அரஃபால உட்கார்ந்துருக்கிறாங்க. அதை விட அற்புதமான நேரம் எதுவும் இல்லை ஹஜ்ஜில். அதான நம்ம டாப். அரஃபா தானே ஹஜ்ஜு. அல் ஹஜ்ஜு அரஃபா. ஹஜ் என்றாலே அரஃபாங்கிறாங்க. அந்த இடத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்துருக்கிறாங்க. உட்கார்ந்துருக்கும் பொழுது துஆ அங்கீகரிக்கப்படக்கூடிய நேரம், இடம், காலம் எல்லாம் தான் அது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்யக்கூடிய நேரம் அது. எல்லா சஹாபிகளும் அப்படி குழுமி உட்கார்ந்துருக்கிறாங்க. அவங்க சொல்கிறாங்க, தன்னுடைய தோழர்களை பார்த்து, இங்கே யாராவது குடும்ப உறவை முறித்தவர் இருப்பாரையானால் ஃபல் யக்கும் அண்ணா. கடுமையான வார்த்தை, எழுந்து வெளியே போ அப்படிங்கிற மாதிரி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படிலாம் பேச மாட்டாங்க. அந்த இஹ்ராமில் இருக்கிறாங்க, அரஃபாவுடைய இடத்துல இருக்கிறாங்க. அப்போ அல்லாஹ்வுடைய உத்தரவு இல்லாமல் இப்படி பேசுறது இல்லை. அவங்க கடின வார்த்தைகள் பேசுபவர்கள் அல்ல. வ இன்னக லஅலா குலுகின் அதீம். நாயகமே, மகத்தான குணத்தின் மீது நீங்கள் இருக்கிறீங்களாம். அப்படிப்பட்ட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சில பொழுது அல்லாஹ் இப்படிலாம் சொல்லுங்கன்னு சொல்லுவான். இதை நீங்கள் பேசி ஆகணுமா? ஸல்லல்லாஹு பேசுகிறாங்க, குடும்ப உறவை முறித்தவர் யாராவது இங்கே இருப்பாரையானால் ஃபல் யக்கும் அண்ணா, நம்ம விட்டு வெளியே எழுந்து போகட்டும், வெளியில் போயிரு அப்படின்ட்டாங்க. பல்லாயிரக்கணக்கான சஹாபிகள் உட்கார்ந்துருக்கிறாங்க. எல்லாரும் அப்படியே அமைதியாக இருக்கிறாங்க. ஒரே ஒரு சஹாபி மட்டும் எழும்பி வெளியில் போயிட்டான். ஒரு சஹாபி மட்டும் எழும்பி வெளியில் போயிட்டாங்க. என்ன விளங்குறோம்? அப்போ அவங்க பிரச்சனைக்கு உள்ள ஆள், அவங்கள்ட்ட ஏதோ குடும்ப உறவு பிரச்சனைகள் இருந்திருக்கு. ஆனால் மற்ற சஹாபிகள் யாரும் போகலை. இருந்திருந்தால் அவங்க போயிருப்பாங்க. அப்போ அவங்கள்ட்ட எந்த பிரச்சனையும் இல்லை. பல்லாயிரக்கணக்கான சஹாபிகள், ஒரு சஹாபிக்கு அந்த பிரச்சனை இருந்திருக்கு, கிளம்பி போயிட்டாங்க. எங்கே போகிறீங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கல. எதுக்கு போகிறீங்கன்னு எதுவும் கேட்கல, அமைதியாக இருந்துட்டாங்க. அவங்க மற்ற உபதேசங்களை செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. அவர்களுடைய உபதேசத்தினுடைய இடையில் இதை பேசிவிட்டு அவர்களை மற்ற சப்ஜெக்டை தொட்டாங்க. அந்த சாபி வெளியில் போயிட்டாங்க. வெளியில் போன அந்த சாபி கொஞ்ச நேரம் கழித்து திரும்பி வந்துட்டாங்க. இப்போ வந்தவங்களை பார்த்து ரசூல் கேட்குறாங்க, எங்கே போயிட்டு வந்தீங்க? ஏன்னா தெரிய வேண்டிய விஷயம் இப்போ தான் இருக்குங்கிறது ரசூலுக்கு தெரியும் இல்லையா? அவங்களுக்கு தெரியாததான்.
எனவே தான் இப்பதான் அவங்க போறது தெரியுங்கிறது இல்லை, போயிட்டு வருவாங்க, வந்த பிறகு விஷயத்தை சொல்லட்டும், அப்போ மக்களுக்கு விளங்கட்டும் என்பதற்காக கேட்குறாங்க. என்ன வெளியில் போனீங்க, போயிட்டு வந்தீங்களே என்ன அப்படின்னு கேட்குறாங்க. நாயகமே, குடும்ப உறவை முறித்து நடக்கக்கூடியவர் உங்களில் யாராவதாக இருந்தால் அவரை என்ன செய்யுங்க, வெளியில் எழுந்து போகட்டும் அப்படின்னு சொன்னால், இப்போ எங்கள் அந்த மாதிரிலாம் இருந்தால் நாங்கள் உங்களை விட்டுட்டு எங்கே போக நாயகமே, எங்களுக்கு கதி என்ன இருக்குது? உங்களை விட்டு நாங்கள் வெளியில் வந்தால் எங்களுடைய நிலை என்ன ஆகும்? எனக்கு என்னுடைய இதயமெல்லாம் அப்படி துடித்து போய்விட்டது, நொறுங்கி போன மாதிரி இருந்தது அந்த வார்த்தை. பயத்தையும் அச்சத்தையும் நடுக்கத்தையும் எனக்கு தந்தது. ஏனெனில் எனக்கும் என் மாமிக்கு, வாப்பா கூட பிறந்த மாமி, அவங்களுக்கும் இடையில கொஞ்சம் சச்சரவு இருந்தது, பேச்சுவார்த்தை இல்லாமல் நாங்கள் இருக்கிறோம். குடும்ப உறவு முறிஞ்சு போயிருக்கு. எங்களுடைய உறவை எங்கள் மாமி முறித்து கொண்டார்கள். நீங்கள் தப்பாக நினைக்கக்கூடாது அருமையான தாய்மார்கள், சகோதரிகள். பெரும்பாலும் உறவுகள் முறிவதற்கு காரணமாக இருப்பவர்கள் ஆண்களை விட பெண்கள் தான் அதிகம். இதை நான் சும்மா ஒன்றும் சொல்லலை, நிறைய இடங்களெல்லாம் பார்க்கிறோம். அருமை தாய்மார்களே, நீங்க வைத்திருக்கக்கூடிய அன்பு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது வைத்திருக்கக்கூடிய அன்பு இருக்குது, அதற்கு ஆண்களினுடைய அன்பு ஈடாகாது. ஆனால் அதே சமயத்தில் நீங்கள் செய்கிற சேட்டையும் அப்படி இருக்கு. அந்த மாதிரி இருக்கக்கூடாது என்பதற்காக சொல்கிறோம். அந்த அன்பினுடைய அந்த அரவணைப்பில் நீங்கள் இருப்பீர்களே, ஆனால் அவங்களுக்காக எல்லாத்தையும் தள்ளி விட்டுறணும், எல்லாத்தையும் விட்டுருங்க. விட்டுட்டு குடும்ப உறவை பேணுவதில் கண்ணும் கருத்துமாக நீங்கள் இருக்க வேண்டும். அதான் நற்குணம். எங்கள் மாமி, அந்த சாபி சொன்னாங்க, எங்கள் மாமி இருக்கிறாங்க, எங்கள் உறவை முறிச்சுக்கிட்டாங்க, அவங்களும் ஹஜ்ஜுக்கு வந்திருக்கிறாங்க, இந்த பக்கத்து ரெண்டில் இருக்கிறாங்க. இந்த சொன்ன உடனே நான் நேராக போயிட்டேன். நாயகமே, போய் மாமியை போய் பார்த்தேன். அஸ்ஸலாமு அலைக்கும் மாமி, வாப்பாவோட பிறந்தவங்க இல்லையா? அஸ்ஸலாமு அலைக்கும் மாமி. என்ன ஏன்னா நீலாம் என்னை பார்க்க வர மாட்டியே? அப்பவும் அப்படி தான் கேட்குறாங்க, நீலாம் என்னை பார்க்க வர மாட்டியே? அப்போ அந்த இயல்பாக அந்த பெண்களுக்கு உள்ளது அது, நீலாம் என்னை பார்க்க வர மாட்டியே அப்படின்னு அவங்க சொன்ன உடனே நான் சொன்னேன், மாமி, தவறு என் பக்கமோ உங்கள் பக்கமோ யார் பக்கமோ இருக்கட்டும், நான் இப்போ அதுக்கு வரல. ரசூலுல்லாஹ்வுடைய மஜ்லிஸ் நடந்தது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி ஒரு வார்த்தையை சொல்லிட்டாங்க, எலும்பி போ அப்படின்ட்டாங்க. நம்ம எலும்பி எங்கே போகிறது? அவங்கள விட்டுட்டு நமக்கு என்ன கதி இருக்குது? அவங்களே கதி என்று இருக்கக்கூடியவர்களுக்கு நம்ம எங்கே போக முடியும்? என்ன அந்த வார்த்தை என்ன அப்படி என்னுடைய உடைத்து விட்டது, எனக்கு சங்கடத்தையும் பயத்தையும் தந்து விட்டதுன்னு சொன்ன உடனே மாமி பயந்துட்டாங்க. இப்படியா ரசூலுல்லாஹ் சொன்னாங்க? ஓப்பா, ஆமாம் அப்படி தான் சொன்னாங்க. அல்லாஹ், அப்படின்னா நம்ம அப்படிலாம் இருக்கக்கூடாது என்று அங்கக்குள்ளேயே தன்னுடைய சகோதரர் மகனை கட்டி அணைத்து முத்தமிட்டு சுல்ஹாவி இணக்கமாகி, பாப்பா எல்லாத்தையும் விட்டுருவோம், ரசூலுல்லாஹ் சொன்னதுக்கு பிறகு நமக்கு ஒன்றும் கிடையாது, அதுக்கு பிறகு என்ன இருக்குது? நமக்கு ஒன்றும் கிடையாது பாப்பா, அல்லாஹ் நான் எது செஞ்சாலும் நீ பொறுத்துக்கோ, அல்லாஹ் ரசூலுக்கு நீ மன்னிச்சுக்கோ என்று அங்கனைக்குள்ளேயே சுல்ஹாவி இணக்கமாகி நான் திரும்பி வந்திருக்கிறேன் என்று அந்த சஹாபி சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்கறதுக்கு ஒன்றான கதை இல்லை, வரலாறு மட்டுமல்ல, வரலாறுகள் நம்முடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துவதற்காக இத்தகைய நற்குணங்களை கொண்டவர்களாக நாம் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட நற்குணம் கொண்டவர்களாகத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய சஹாபிகளை, தோழர்களை உருவாக்கினார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு, ஹிஜ்ரி 8, ஃபத்ஹு மக்கா, மக்கா வெற்றி அடையுது. குறைஷிகள் நினைச்சும் பார்க்கல இவ்வளோ பெரிய வெற்றியை முஸ்லீம்கள் வந்து அடைவாங்க. அது தனியும் ஒரு வரலாறு, அது நீண்ட வரலாறு, அது தனி தலைப்பில் பேசப்பட்டிருக்கிறது, பேசப்பட வேண்டிய விஷயம். ஃபத்ஹு மக்கா ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு ரமலான் மாதம் அது நடக்குது. இதில் என்ன செஞ்சுட்டான்னு கேட்டால், சில முக்கியமான எதிரிகள் இருப்பாங்கல்ல, முஸ்லீம்களை பாடாப்படுத்தின எதிரிகள், அப்படி எதிரிகளில் ஒருவராக இருந்தவர் அபூ ஜஹலினுடைய மகனார் இக்ரிமா ரலியல்லாஹு தஆலா இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க. பின்னால அவங்க பார்த்தாங்க, இப்போ நம்ம சிக்கனம் சின்ன பின்னமாக்கிடுவாங்க இந்த முஸ்லீம்கள், விட மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கே தெரியுது, நம்ம அவ்வளோ பெரிய அட்டகாசம் பண்ணியிருக்கிறோம், அவ்வளோ அட்டூழியம் பண்ணியிருக்கிறோம், அவ்வளோ கொடுமை பண்ணியிருக்கிறோம், ரசூலுல்லாவை பற்றி அவ்வளவு தகாத வார்த்தைகளை பேசிவிட்டோம், கொடும் வார்த்தைகள், கடும் வார்த்தைகள், அவர்களுடைய உள்ளத்தை சுடக்கூடிய வார்த்தைகள், இதெல்லாம் நம்ம பேசியிருக்கிறோம். எவ்வளவு பெரிய கொடுமைகளை அந்த சஹாபிகளுக்கு, அவர்களுடைய தோழர்களுக்கு நாம் விளைவித்திருக்கிறோம். இந்த சொந்த மண்ணிற்கு வரவிடாமல் எத்தனை தடைகளை ஏற்படுத்தினோம்.
நம்ம மாட்டணும், சிக்கி சின்ன பையனை வெட்டி போடுவாங்க நம்மளை என்று பயந்து அவங்க என்ன சொன்னால் ஓடிட்டாங்க. யார்? ஊரை விட்டு மக்காவை விட்டு ஓடிட்டாங்க. ஓடி நேரம் ஜித்தாவுக்கு போயிட்டாங்க. இக்ரிமா ரலியல்லாஹு ஜித்தாவுக்கு போயிட்டாங்க. அதே சமயத்தில் அவங்களுடைய மனைவியார், இக்ரிமா ரலியல்லாஹு மனைவியார் அபூ ஜஹலுடைய மருமகளார் உம்மு ஹக்கீம், அவங்க இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறாங்க. அந்த மாதிரி காலம் அது. அதுக்கு ஒரு காலகட்டத்தில் தான் ஒரு முஸ்லீம்களா இஸ்லாம் மாப்பிள்ளை முஸ்லீமாக இருப்பார், பொண்ணு காஃபிரதாக இருப்பான். பொண்ணு முஸ்லீமாக இருப்பான், மாப்பிள்ளை காஃபிரதாக இருக்கலாம். அப்படிலாம் ஒரு காலத்தில் இருக்கிறதுக்கு அனுமதிச்சிருந்தது இஸ்லாம். அது ஆரம்ப காலம், அது ஆரம்ப காலத்தில் அப்படி இருந்தது. ஆனால் நாளடைவில் ஷரியத் வலிமையாக ஆனதற்கு பிறகு, இஸ்லாம் வலிமையாக ஆனதற்கு பிறகு அது மறுக்கப்பட்டது. என்ன செய்யக்கூடாது? ஒருபோதும் இப்படி இருக்கக்கூடாது என்று மறுக்கப்பட்டு விட்டது. அப்போ அந்த சப்ஜெக்ட் அதோடு முடிஞ்சு போச்சு. அப்போ அந்த காலத்தில், அது ஆரம்ப காலத்தில் அதெல்லாம் ஆகமாகி இருந்தது. கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, இப்போ உம்மு ஹக்கீம் என்ன செய்கிறாங்க? நேராக ஜித்தாக்கு போகிறாங்க. மாப்பிள்ளை அங்கே ஓடிட்டாங்கன்னு தெரிஞ்சு நேராக ஜித்தாக்கு போனாங்க. பாருங்கள் நேரத்தை, அல்லாவுடைய அந்த தீர்மானம் இருக்குது பாருங்கள், அற்புதமானது. அவங்க என்ன செஞ்சிட்டாங்க? ஒரு கப்பலில் ஏறி புறப்பட்டு போயிட்டாங்க. அன்னைக்கு ரெடியாக கப்பல் இருந்திருக்கு. கப்பலில் ஏறி என்ன செய்யலாம்? அன்றைக்கி என்னன்னா ஒரு நாளே நடக்கும். ஜித்தாவில் போகிறோன்னா இன்றைக்கி போகிற மாதிரி ஒரு 2 மணி நேரத்தில், அரை மணி நேரத்தில், 3/4 மணி நேரத்தில் போகிற மாதிரியா? அப்படி போக முடியாது. ஒன்று நடந்து போகணும், அல்லது ஒரு கோவேரி கழுதியில் போகணும், ஆடி 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 போகும். அது 2 நாள் ஆகும். இந்த மாதிரி உள்ளே வரும்போதே அவங்க என்ன செய்யணும்? வெளியில் போயிட்டாங்க, கப்பலில் ஏறி போயிட்டாங்க. இங்கே வந்து பார்க்குறாங்க, கப்பலில் போயிட்டாங்க. ஆனால் கப்பல் என்ன ஆச்சுன்னு கேட்டால், அங்கே ஒரு கடல் கொந்தளிப்பு ஏற்பட்டு கப்பல் திருப்பி அதே கரைக்கு வருது. போயிட்டு திரும்பி வரவும் இறங்கவும் உம்மு ஹக்கீம் அங்கே வந்து சேரவும் சரியாக இருக்கு. ஹிதாயத்து கிடைக்கணும்னு நல்லா நாடி இருக்கிறானே, எப்படி கொடுக்குறான் பாருங்க. வந்து இறங்கியாச்சு. இறங்கின உடனே சொல்கிறாங்க, இக்ரிமா எங்கே போகிறீங்க எங்களெல்லாம் விட்டுட்டு? உம்மு ஹக்கீம், நான் ரொம்ப அநியாயம் பண்ணிட்டேன், கொடுமையான கொடுமையெல்லாம் செஞ்சுருக்கிறேன். முஹம்மதுன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவங்க ஸல்லல்லாஹு அவங்க சொல்லல, நம்ம சொல்லி தான் ஆகணும். அவங்கள பற்றி பொல்லாததும் இல்லாததும் வக்கிரமானதும் அசிங்கமானதெல்லாம் நான் பேசியிருக்கிறேன். இப்படிலாம் நான் பேசியிருக்கும் பொழுது இப்போ அவங்க கையில் ஆட்சி வந்துட்டு நம்மளால் முடியுமா? என்னை சும்மா விட்டுருவாங்களா என்று சொன்ன பொழுது உம்மு ஹக்கீம் சொன்னாங்க, இக்ரிமா, நான் வந்திருக்கிறது சாதாரண மனிதரிடம் இருந்து அல்ல, கரீம் கரீம் சங்கையும் மரியாதையும் கண்ணியமும் நேர்த்தியும் மிக்க உலகத்தில் அப்படி ஒரு கண்ணியமான மனிதரை பெற முடியாது. அப்படிப்பட்ட ஒரு அற்புத தூதரிடத்தில் வந்திருக்கிறேன், நிச்சயமாக உங்களை மன்னிப்பாங்க. நீ என்ன பேசுகிற? நீ என்ன மன்னிக்கிறதா? நான் யார்? என் அப்பனும் அவ்வளோ அட்டகாசம் பண்ண அபூ ஜஹல், நானும் அதுக்கு குறைச்சி வைக்க இல்லை. இப்படிலாம் இருக்கும்போது என்ன மன்னிக்க முடியுமா? நீங்கள் வாங்க, நான் பொறுப்பேற்கிறேன், வரவே மாட்டேன். நான் வந்தால் எனக்கு பல உயிர்கள் இருந்தால் பல முறை கொன்றாலும் கூட அது தகும். அவ்வளோ அட்டகாசம் பண்ணியிருக்கிறேன். என்ன யார் மன்னிப்பா? அப்படிலாம் உலகத்தில் மன்னிக்கல முடியாது. யாருமே என்ன மன்னிக்க மாட்டார்கள். நீ என்ன பேச்சு பேசுகிற உம்மு ஹக்கீம்? நான் உங்களுக்கு பொறுப்பேற்கிறேன். அவங்களுக்கு டவுட்டு கூட வந்துட்டு, இவா நம்ம மேலே வெறுப்பு ஏற்பட்டு நம்மளை சிக்க வைக்க பார்க்குறாவோ, கொண்டு வந்து விடுறதுக்கு சிக்க வைக்க பார்க்குறாவோ அப்படின்னு அப்படிலாம் கேட்குறாங்க. அதெல்லாம் உணர்ந்துக்கிட்டு சொன்னாங்க, ஒருபோதும் அந்த மாதிரி இல்லை. நான் உங்கள் மீது வைத்திருக்கக்கூடிய அன்பு உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு நல்லாவே தெரியும். நான் இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறேன், அது உண்மை. நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டது உண்மை, அதுவும் உங்களுக்கு தெரியும். ஆனாலும் கூட நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பக்கத்திலிருந்து நான் பார்த்திருக்கிறேன். அவர்களுடைய பண்பு, அவருடைய நற்குணம் அப்படி அற்புதம். நீங்க வந்து பாருங்க, என்னை நம்புங்கள். என் மீது நீங்கள் உண்மையில் அன்பு வைத்திருப்பார்களே, ஆனால் என் அன்பை நீங்கள் சந்தேகிக்க கூடாது. நான் வச்சிருக்கக்கூடிய அந்த நட்பை, உங்கள் மீது வைத்திருக்கக்கூடிய காதலை நீங்கள் சந்தேகிக்காதீர்கள், நீங்கள் வந்து பாருங்கள் என்று கூட்டாங்க. கருத்து நம்பிக்கையோட கொஞ்சம் பயம் இருக்கு. ஏன்னா செஞ்ச அட்டூழியம் அப்படி இல்லை, அவ்வளோ கொடுமையாக செய்திருக்கிறோம் என்ற எண்ணத்தோடு அவங்க புறப்பட்டு வர்றாங்க. மக்காவை நெருங்கிட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூடாரத்தில் உட்கார்ந்துருக்கிறாங்க, மனைவிமார்களோடு இருக்கிறாங்க. மேலே சட்டையும் இல்லை. பெரும்பாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலே துண்டு இல்லாமல் இருக்க மாட்டாங்க. ஒரு துண்டு இல்லாமல் திறந்த மேனியோட வெளியெல்லாம் வரமாட்டாங்க.
ரொம்ப ஹயா, ரொம்ப வெக்கமாக இருப்பாங்க. துண்டு இல்லாமல் மேலே வர்றதில்லை. மேனியை போத்தையுமே இப்போ திறந்த உடம்போடு என்ன செய்ய மாட்டாங்க, வெளியில் வரமாட்டாங்க. நெஞ்சை காட்டிக்கிட்டு முதுகை காட்டிக்கிட்டு வர்றதில்லை. மேலே துண்டு போட்டிருப்பாங்க, அல்லது சட்டை போட்டிருப்பாங்க. அவங்க வீட்டுக்குள்ளே இருக்கிறாங்க. வீட்டுக்குள்ளே இருக்கும்போது ரிலாக்ஸாக இருப்பாங்க. அது எல்லாம் உள்ளே தானே. அப்போ அது இருக்கிறது ஆகமாக்கிறத காட்டுறாங்க. அப்படி உட்காந்துருக்குறாங்க, உட்காந்து எதாவது சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு தகவல் வருது, இக்ரிமா வர்றாங்க, இக்ரிமா வர்றாங்க அப்படின்னு தகவல் வந்ததும் கிட்ட வந்துட்டாங்க, வர்றாங்க. அவங்க மனைவி கூட்டிகிட்டு வர்றாங்க, ஹக்கீம் கூட்டிகிட்டு வர்றாங்கன்னு தகவல் வந்ததும் உடனே என்ன செஞ்சாங்க, எழுந்து அப்படியே வெளியில் வந்துட்டாங்க. வெளியில் நேராக வந்து இக்ரிமா அப்படி கட்டி அணைச்சிட்டாங்க. இக்ரிமாவுக்கு ஆச்சரியம், முஹம்மதுன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவங்களாம் நம்மளை கட்டி அணைக்கிறாங்க, என்ன பாடுபடுத்தணும், நம்ப முடியல, நம்ம காண்ற கனவா அல்லது நினவா என்றெல்லாம் அவங்க அப்படியே துடிச்சு போயிட்டாங்க. சஹாபிகள்லாம் அவர் குளிமை வந்துட்டாங்க. அவர் துண்டை எடுத்து போத்திட்டாங்க. போத்திட்டு சொன்னாங்க, என்னுடைய அருமை தோழர்களே, என்னுடைய அருமை தோழர்களே, ஒருபோதும் நீங்கள் இக்ரிமாவை வைத்துக்கொண்டு அபூ ஜஹலை பற்றி பேசாதீர்கள். என்ன அழகா பேசி தர்றாங்க. இக்ரிமாவை வைத்துக்கொண்டு நீங்கள் அபூ ஜஹலை பற்றி பேசாதீர்கள். ஃபஇன்ன சப்பல் மையிதி யுதில் ஹய்யா வலா யப்லுகுல் மையித. அழகான வார்த்தைகள். இந்த வார்த்தைகள் ரசூலோட வாயில் பிறக்கணும்னு தவம் கடந்திருக்கும் போல இருக்கு. அவ்வளோ அழகான வார்த்தைகள். ஃபஇன்ன சப்பல் மையிதி யுதில் ஹய்யா வலா யப்லுகுல் மையித. ஒருபோதும் நீங்கள் அபூ ஜஹலை இக்ரிமா அபூ ஜஹலை திட்ட வேணாம், அவனுடைய குறையை சொல்ல வேணான்னு சொல்லல, சொல்ல வேண்டிய இடங்களை சொல்லலாம். ஆனால் இக்ரிமாவை வைத்துக்கொண்டு நீங்கள் என்ன செய்யாதீங்க, அவருடைய அத்தா தானே வாப்பா தானே, அவங்கள பேசாதீங்க. ஏன்னா நீங்கள் திட்டக்கூடிய இந்த திட்டுதல் ஹயாத்தாக இருக்கக்கூடியவங்களுக்கு வேதனையை தரும். ஆனால் அதே சமயம் அந்த மையத்துக்கு இந்த திட்டு போய் சேராது, மையத்துக்கு திட்டு போய் சேராது. நீங்கள் ஏசக்கூடிய அந்த ஏச்சு அவரை போய் சேராது. ஆனால் ஹயாத்தாக இருக்கக்கூடியவர்களுக்கு வருத்தத்தை தரும். எனவே ஒருபோதும் நீங்கள் அபூ ஜஹலை இக்ரிமாவை வைத்துக்கொண்டு நீங்கள் பேசாதீர்கள். என்ன அற்புதமான வழிமுறை, என்ன அற்புதமான நடைமுறை என்பதை நாம் எண்ணி பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, நற்குணங்களை பற்றி பேசுவதாக இருந்தால் எண்ணற்ற செய்திகள், அழகான செய்திகள், நம்முடைய வாழ்க்கையை பரிசுத்தமாக்கிக் கொள்வதற்கு, தூய்மையாக்கிக் கொள்வதற்கு அற்புதமான வழிமுறைகளை நாம் கண்மணியா முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்வில் நெடுகிலும் நாம் பார்க்கலாம். இறுதியாக ஒரு தகவலோடு நான் நிறைவுபடுத்துவேன். தல்ஹத் இப்னு பரா ரலியல்லாஹு தஆலா ஒரு இளைஞர், அவர் ஒரு நாள் வர்றார். ஹதீஸில் எப்படி இருக்குன்னு சொன்னால், வந்தவர் நேராக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது அவ்வளோ பிரியம் அந்த இளைஞருக்கு. ரசூல்னு சொன்னால் உயிரை விட்டுருவார் அந்த பிள்ளை. அந்த இளைஞர் நேராக வந்து ஃபக்கப்பல கதமை, ரசூலுல்லாவுடைய 2 பாதத்தையும் முத்தமிடுறார். ரசூலுல்லாஹ் காலை பாதத்தை முத்தமிடுறார். முத்தமிட்டு அவர் சொல்கிறாரு, முர்னி யா ரசூலுல்லாஹ் பிமா அஹ்பபத. நாயமே எனக்கு ஏதாவது சொல்லுங்களேன், எனக்கு ஏதாவது ஏவுங்களேன், உங்களுக்கு என்ன விருப்பமோ அதை சொல்லுங்களேன், நான் செய்கிறேன் அப்படின்ட்டு. ரசூலுல்லாஹ் சொல்லி ஏதாவது செய்யணும் அப்படின்னு ஒரு ஆசை. நீங்கள் ஏதாவது சொல்லுங்களேன் நாயகமே. அப்போ அவங்க கேட்டாங்க, தல்ஹா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில சமயங்களில் தோழர்களோடு விளையாடுவாங்க, வார்த்தையில் என்ன செய்வாங்க, விளையாடுவாங்க, அந்த பாசத்தை வெளிப்படுத்துவாங்க. ரெண்டாவது, அது வெறும் விளையாட்டாக இருக்காது, பின்னால் வரக்கூடிய சமூகத்திற்கு அது பாடமாகவும் அமையும். அந்த மாதிரி என்ன செய்வாங்க, ஒரு தமாஷா நடந்துக்கிடுவாங்க. கேட்டாங்க, தல்ஹா எதை சொன்னாலும் செய்வீங்களா? எதை சொன்னாலும் செய்வேன் நாயகமே. எதை சொன்னாலும் நல்லா யோசிக்கிடணும். எதை சொன்னாலுமா? எதை சொன்னாலும் செய்வேன் அப்படின்னு அவர் உஷாராக சொல்கிறாங்க. நல்லா யோசிக்கங்க தல்ஹா. இல்லை நாயகமே, நீங்கள் என்ன சொன்னாலும் செய்வேன். அப்படியா? ஊக்குத்தூள் ஆப்பாக்க உங்கள் வாப்பா போய் வெட்டிட்டு வா. வாப்பாவை போய் வெட்டிட்டு வாவா? வாப்பா காவிரம் இல்லையே. வாப்பா ஒரு சாபி, எப்படி வெட்டுறது? வாப்பா போய் வெட்டுன்னு சொன்னால் எப்படி இருக்கும்? ஒரு காபிராவே இருக்கட்டுமே, மகனால் வெட்ட முடியுமா? அத்தாவை போய் வாப்பா போய் வெட்டிடுவான்னு சொன்னால் என்ன இது நாயகமே? ஒரு பேச்சுக்கு நீங்கள் ஏதாவது சொல்லுங்கன்னு சொன்னால் வாப்பா போய் வெட்டிட்டு வா, அம்மா போய் வெட்டிடுவான்னு சொன்னால் எப்படி நாயகமே? அதெல்லாம் சாத்தியமா? அந்த வேலை செய், இந்த வேலை செய், அங்கே போ, இங்கே போ, போர்ப்படைக்கு அதில் போ, இந்த யுத்தத்துக்கு போ, இப்படிலாம் சொல்வீங்க நம்ம நினச்சி தான் நம்ம சொல்லுவோம். நீங்கள் வந்து வாப்பா வெட்டுங்க, அம்மா வெட்டுங்க அப்படிலாம் சொல்லவா செய்வீங்க நாயகமே? அப்படி நினச்சிக்கிட்டு தானே நாங்கள் அங்கே உங்ககிட்ட வர்றோம்.
அப்படிலாம் அந்த சாபி பேச இல்லை, உடனே வாழை உருவிட்டு ஓடிட்டார், அவ்வளோதான். ஒரு பேச்சு பேச இல்லை. அப்பா வாப்பா போய் வெட்டிட்டு வாங்கினது அவ்வளோதான். அப்படியே நாயகமே உடனே வாழை உருவிட்டு வெட்ட போயாச்சு. தல்ஹா கிஃப்யா, தல்ஹா கொஞ்சம் நில்லுங்க நாயமே, இங்கே வாங்க, எங்கே போகிறீங்க? வாப்பாவை வெட்டுறதுக்கு. வாப்பா வெட்டுறதுக்கு உட்காருங்க. வாப்பா வெட்ட அம்மா வெட்டுறதுக்குலாம் நான் அனுப்பப்படையில, குடும்ப உறவை பேண்டுறதுக்கு நான் அனுப்பப்பட்டேன், நான் உங்களை சும்மா சோதித்து பார்த்தேன் அப்படின்ட்டு என் சஹாபிகள் எப்படி இருக்கிறார்கள் என்பதை சுட்டி காட்டும் செய்தி இது. அருமையான பெருமக்களே, அப்போ இங்கே ரசூலுல்லாவுடைய நற்குணத்தை பாருங்கள். இந்த சஹாபி சுகம் இல்லாமல் போயிட்டாங்க. ரசூலுல்லாவுக்கு ஒரு வழக்கம் என்னென்னு கேட்டால், அவங்களுடைய தர்பார் நடக்கும் இல்லையா, அவங்களுடைய மஜ்லிஸில் சுபூத்துலுக்கு தான் பெரும்பாலும் சஹாபிகள் எல்லோரும் உட்காந்துருப்பாங்க. சுபூத்தில் மற்ற நேரத்துலலாம் லோஹருக்கு, வியாபாரத்துக்கு, தொழிலுக்கு, வெளியூருக்கு, அங்கன்னு பல இடங்களில் போய் தொழுதுக்கிடுவாங்க. ஆனால் சுபூவில் பெரும்பாலும் எல்லோரும் இருப்பாங்க. தொடர்ந்து 3 நாட்கள் யாரையாவது காணல. எத்தனை பேர் வந்தாலும் சரிதான், அது 100 பேரோ 50 பேரோ 1000 பேரோ எத்தனை பேர் தான் சரிதான், தொடர்ந்து 3 நாள் ஒரு சஹாபியை காணலைன்னா ரசூல் கிளீனாக கேட்டுருவாங்க, எங்காச்சு ஆளை காணாமல் என்னான்னு கேட்டுருவாங்க. இது அவங்களுடைய தன்மை. அது அல்லாஹ் அவங்களுக்கு கொடுத்துருந்த ஒரு தனி ஸ்பெஷல். என்ன தல்ஹாவை 3 நாளாக காணல, தல்ஹத் இப்னு பரா நாயகமே சுகம் இல்லாமல் இருக்கிறாரு. அப்படியா, இப்போவே பார்த்துட்டு வந்துடும். உடனே போயிட்டாங்க. சுகம் இல்லாமல் இருக்கிறாங்க கேட்டதும் உடனே என்ன செஞ்சிட்டாங்க, பார்க்க போயிட்டாங்க. பார்க்க போனால் மயக்க நிலையில் இருக்கிறாங்க. ஒரு மயக்க சுகம் இல்லை, அப்படியே மயங்கி இருக்கிறாங்க. வந்திருக்க ரசூலுல்லாஹ் வந்திருக்க கூட அவங்களுக்கு தெரியல, அப்படியே மயங்கி இருக்கிறாங்க. சல்லல்லாஹு அப்படியே பார்த்துட்டு அவங்க குடும்பத்தார்கள் சொன்னாங்க, இந்த நோயில் இவர் வஃபாத்தாகி விடுவார், இந்த நோயில் அவங்க வஃபாத் ஆகிடுவாங்க. எந்த டைமில் வஃபாத்தானாலும் என்னை கூப்பிட்டு அனுப்பிடணும், நான் தான் வந்து தொழுவேன். எந்த நேரமாக இருந்தாலும் எனக்கு சொல்லணும். இப்போ ரசூலுல்லாஹ் வந்து தொலை வைக்கிறதுங்க எவ்வளோ பெரிய பாக்கியம். பாவியாக இருந்தாலும் தப்பி போயிடுவான், இது சஹாபி. ஆக எனி டைம் எந்த நேரமாக இருந்தாலும் எனக்கு சொல்லி அனுப்பணும்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போயிட்டாங்க. கொஞ்சம் நேரம் இருக்கும், அவங்களுக்கு மயக்கம் தெளிஞ்சிச்சு. நோய் இருக்குது, மயக்கம் தெளியுது. தெரிஞ்சவொடனே அப்படியே பார்க்குறாரு. அந்த மனம், அந்த வாசனை, அந்த சூழல் போனோன்னு கேட்டாங்க, ஹல்ஜா ரசூலுல்லாஹ் வந்தாங்களோ அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம். என்ன சொன்னாங்க? நீ மௌத்தா போயின்னு சொல்ல முடியுமா ஒரு நோயாளிகிட்ட? சொல்ல முடியாது இல்லையா? இல்லை அப்படியே அவங்க சொன்னாங்க, நீங்கள் எதை சமாளிக்கிற மாதிரி தெரியுது, மற்றவங்க பேசின பேச்சு மாதிரி ரசூலோட பேச்சை நீங்கள் எடுக்கக்கூடாது. அவங்க என்ன சொன்னாங்களோ அதை அப்படியே எனக்கு சொல்லணும். மற்ற டாக்டர் அப்படி சொல்லுவான் இப்படி சொல்லுவான், அதை நீங்கள் அந்த நோயாளிக்கு ஒரு தஸ்லியத், ஒரு மனநிறைவு ஏற்படுறதுக்காக நம்ம எதாவது சொல்லிக்கணும் அப்படி இப்படின்னு ஜோடிச்சு சொல்லுவோம். அந்த மாதிரி எனக்கு சொல்லக்கூடாது. நீங்கள் மாறாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்களோ அதை சொல்லணும். அதை மாற்றி பேசுவதற்கு யாருக்கு உரிமை இல்லைன்னாங்க. அவங்களுக்கு பயம் வந்துட்டு, இல்லைப்பா அது தல்ஹா அவங்க இப்படி சொல்லிட்டாங்க, நம்ம எப்படி சொல்கிறது, அதை சொல்லுங்க. நீ வஃபாத் ஆகிடுன்னு சொன்னாங்க, அதோ நிறுத்திட்டாங்களா? இல்லை, எந்த டைமாக இருந்தாலும் உன்னை கூப்பிட்டு அனுப்ப சொல்லிட்டு, அவங்கள கூப்பிட்டு அனுப்பணுமா, அவங்க வந்து தொலை வைக்க வருவாங்களாம். தல்ஹா என்ன சொன்னாங்க தெரியுமா? நான் மௌத்தா போனால் ரசூலுல்லாஹ்வுக்கு சொல்லி அனுப்பக்கூடாது. நான் மௌத்தானா ரசூலுல்லாஹ்வுக்கு சொல்லி அனுப்பக்கூடாது. என்னப்பா தல்ஹா இப்படி சொல்கிற நீ? அவ காலடியில் கிடக்கிற பிள்ளை, நீ உயிரை விடுவா, எதை எடுத்தாலும் ரசூல் 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 அவனுடைய மூச்சுக்கெல்லாம் தொலைந்து கொண்டிருந்தது. நீனா இப்படி பேசுகிறாய்? நான் தான் பேசுகிறேன். நான் மௌத்தா போனால் அவங்கள என்ன செய்ய, என்ன தொலை வைக்கிறதுக்கு அவங்கள கூப்பிடக்கூடாது. ஒவ்வொருத்தனும் முனாஃபிக்கே தொலை வைக்கிறதுக்கு துடிச்சு கிடப்பான், தப்பில்லாமே அப்படின்னு அவன் பார்க்குறான். அது எத்தனை நடந்திருக்கு? அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூலோட விஷயங்கள் நடக்க இல்லையா? ஆனால் இவங்க சொல்கிறாங்க, ஒரு அற்புத சாபி, ஆஷிக்குர் ரசூல், வந்த நேரமெல்லாம் கண்மணி நாயகத்தினுடைய பாதத்தை முத்தமிடக்கூடிய ஒரு சாபி. என்ன அப்போ அவங்க சொன்னாங்க, இந்த இடம் உங்களுக்கு தெரியும், யூதர்கள் நிறைந்திருக்கக்கூடிய இடம், நம்ம ஏரியா. எப்போ ரசூல் வந்தாலும் வம்பு காத்துக்கிட்டு இருப்பான், ஏதாவது ஒரு அநியாயம் செய்வான். அவங்களுக்கு பாதுகாப்பு இருக்குது, அது வேறு விஷயம். இப்போ என்னுடைய ஜனாசாக்கு வர்ற இடத்துல ரசூல்லா டிஸ்டர்புக்கு ஆளாகக்கூடாது. அவங்களுக்கு எந்த சங்கடத்தையும் நீங்கள் கொடுக்காதீங்க. எனக்கு என்ன நன்மை கிடைக்கணும் கொள்ளுங்கன்னா அது அவங்க பார்த்துக்கிடுவாங்க. அவங்கள எனக்காக வேண்டி அவங்க வந்து எனக்கு தொழு வச்சா எனக்கு பெரிய பாக்கியம்தான். அது என்னுடைய சுயநலம். என்னுடைய சுயநலத்துக்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எந்த சங்கடத்தையும் நீங்கள் கொடுக்கக்கூடாது. அவன் வந்து என்ன அட்டகாசம் பண்ணக்கூடியவன், அவ்வளோ பெரிய யூதன் இருக்கிறான், சும்மா விட மாட்டான். ஒன்று. ரெண்டாவது, இன்னொன்று என்ன சொன்னீங்க, எந்த நேரமாக இருந்தாலும் ரசூலா சொன்னாங்களே, எனக்கு தெரியும் ரசூலுடைய வார்த்தை,
நான் அவங்களோட பக்கத்தில் இருந்தவன், எந்த நேரமாக இருந்தாலும் சொன்னதா சொன்னீங்க. சொன்னாங்களா? ஆமாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? பகல் இல்லை, நடுநிசையில் நான் மௌத்தாயிடுவேன். அதுக்கு தான் எந்த டைமில் பார்க்காதீங்க, என்ன நேரமாக இருந்தாலும் சொல்லுங்கள். அவங்க பொதுப்படையாக சொன்ன மாதிரி உங்களுக்கு தெரியுது. சல்லல்லாஹு சும்மா சொல்லலை, ஒவ்வொன்றுலையும் பொருள் இருக்கும். ஆகவே நான் நடுநிசையில் தான் மௌத்தாவேன். நடுநிசையில் அவங்க படுத்து தூங்குற நேரத்தில் அவங்கள டிஸ்டர்ப் பண்ணி அவங்களோட தூக்கத்தை கலைச்சி கூட்டு வருவீங்களா? எனக்கு நன்மை கிடைப்பதை விட, சொர்க்கம் கிடைப்பதை விட அவர்களுடைய தூக்கம் எனக்கு பெருசுனாங்க. என்ன அற்புதம்! சஹாபிகள், அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, என்ன விட்டுருங்க ஒருபோதும். அதே மாதிரி நடுநிசையில் தான் மௌத்தானாங்க. எவ்வளோ தெளிவாக இருக்கிறாங்க. நடுநிசையில் மௌத்தானாங்க. அதே மாதிரி என்ன செஞ்சாச்சு, ரசூல் அவங்க சொன்ன மாதிரியே ரசூலுல்லாஹ்வுக்கு கூப்பிடல, அடக்கிட்டாங்க. காலையில் செய்தி சொன்னாங்க, இப்படி நடந்தது. என்ன ஏன் என்ன கூப்பிட சொல்லியிருந்தானே அப்படிங்கிறாங்க. இல்லை, இவர் இப்படி சொல்லிட்டாரு, அப்படி சொல்லிட்டாரா அவரு? தலா அப்படி சொல்லிட்டாரா? எல்லோரும் வாங்க சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேராக கபருக்கு வந்து நின்று துவா செய்கிறான். வந்து என்ன துவா செய்கிறாங்க பாருங்க. உலகத்தில் அப்படி ஒரு துவாவை யாருக்கும் ரசூல் செஞ்சதில்லை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த மாதிரி ஒரு துவா பார்க்கல. என்ன கேட்டாங்க தெரியுமா? அல்லாஹும்ம அல்கி தல்ஹா, இறைவா நீ தல்ஹாவை சந்திப்பாயாக. இறைவா, தல்ஹா உன்னை சந்திக்க வரும் பொழுது நீ அவரோட மென்மையாக நடந்து அவரை மன்னிச்சு அருள் பாலித்து, அப்படிலாம் சொல்லலாம். அப்படி சொல்லலாம் தானே? தல்ஹா உன்னை சந்திக்க வரும் பொழுது. இங்கே என்ன சொல்கிறாங்க? இறைவா நீ தல்ஹாவை சந்திப்பாயாக. எப்படி சொல்கிறாங்க? என்ன ஆச்சரியம்! எவ்வளவு பெரிய மரியாதை! தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு, அல்லாஹும்ம அல்கி தல்ஹா, தல்ஹாவை நீங்கள் சந்திக்கணும். சரி, சந்திப்பு எப்படி இருக்கணும் தெரியுமா? அதையும் அவங்க சொல்கிறாங்க. அல்லாஹ்விடத்துல துவா செய்கிறாங்க. அந்த சந்திப்பு எப்படி இருக்கணும்? ஹாஜரை போய் பார்த்தீங்களா? ஆமாம் பார்த்தோம். அந்த விஷயமா போகணும்னு சொல்லிட்டு நீங்களே போய் பார்த்தீங்களா? ஆமாம் பார்த்தோம். என்னாச்சு? ஏண்டா போகணுண்டா ஆகிட்டு. சந்திப்பு மோசமாகவும் இருக்கலாம் இல்லையா? போகாமல் இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும். சந்திப்பு கொஞ்சம் பிரச்சனை ஆகிட்டு, சரி அந்த இடத்துல கொஞ்சம் அவங்களுக்கு விவகாரம் இருந்தது, கூட்டு பேசுனதே அதை விட பெரிய பிரச்சனையாக போச்சு. இப்படியும் வரும். ஆக இந்த சந்திப்பு எப்படி இருக்க வேண்டும் என்பதை சொல்லதான் சொல்றாங்க. இறைவா நீ தல்ஹாவை சந்திக்க வேண்டும். வஅன்த தல்ஹக இலைஹி வஹுவ யல்ஹக இலைஹி, அவரை பார்த்து நீ சிரிக்கணும், உன்னை பார்த்து அவர் சிரிக்கணும். சிரிப்பு மயமா இருக்கணும். வஅன்த தல்ஹக இலைஹி, இந்த சிரிப்பில் ரெண்டு வகை. தபஸ்ஸும், அப்படி புன் சிரிப்பு, ஸ்மைல் பண்ணுறது. லஹக்குன்னா வாய் விட்டு சிரிக்கிறது. இங்கே சல்லல்லாஹு வாய் விட்டு சிரின்னு சொல்கிறாங்க. வாந்த தலஹக்கிலை, அல்லா நீ சும்மா சந்திக்கக்கூடாது ரப்பே, அவரை கடன்னு சிரின்னு சிரித்து நீ சந்திக்கணும். ஒவ்வொரு எலஹக்கிலை, அவர் ஒன்றை பார்த்து சிரிக்கணும். அப்படி ஒரு சிரிப்பு சந்தோஷமயமாக அந்த சந்திப்பு இருக்க வேண்டும் என்று கண்மணி சல்லல்லாஹு குறிப்பிடுறாங்க. இதில் எதுக்கு சொல்ல வர்ற அந்த செய்தின்னு கேட்டால், நற்குணத்தில் பாருங்கள், ரசூலுல்லாஹ் மீது அன்பு கொண்டு ஒரு கட்டத்தில் இப்போ பாப்பா போய் வெட்டிட்டு வானோடனே உடனே ஓடினாங்கல்ல, அந்த ஒன்றுக்காக என்ன ஒரு அற்புதமான குணம்! சல்லல்லாஹு இப்படி ஒரு துவாவை செஞ்சுருக்கிறாங்க. இந்த மாதிரி துவா கிடைக்குமா? லேசான ஒரு துவாவா? எனவே கண்மணியா முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையின் எந்த பகுதியை பார்த்தாலும் மென்மை, எளிமையான அணுகுதல், அழகான அணுகுதல், அழகான செயல்பாடுகள், நடவடிக்கைகள், எதுவுமே மென்மை, அழகு, அன்பு, அறிவார்ந்த செயல்களாக அவைகள் இருந்திருக்கிறது என்பதை இந்த வரலாறு நமக்கு சொல்லி காட்டுகிறது. எனவே நற்குணத்தின் நாயகம் தாயகம் ஹாத்தமுர் ரசூல் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய இந்த நற்குணங்களை நம்முடைய வாழ்க்கையில் முடிந்த மட்டிலும் கொண்டு வந்து அவர்களுடைய பேரன்பிற்கும் அவர்களுடைய நெருக்கத்திற்கும் நாம் ஆளாகுவோமாக. ஒரு கட்டத்தில் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதனை எளிதாக சொர்க்கத்தில் நுழைத்து வைக்கக்கூடியது எது என்றால் அல் ஹுலுக்குல் ஹசன், அழகிய குணம், நற்குணம் என்று சொன்னார்கள். அந்த நற்குணம் நம்மிடத்திலும் நம்மை சார்ந்தவர்களிடத்திலும் நம் சந்ததிகளிடத்திலும் அமைவதற்கு அல்லாஹ் அருள்பாலிப்பானாக. பிஹக்கி ஹபீபிஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அருளையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாத்தையும் பெறுவோமாக. வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. அல்லாஹ் இந்த மஜ்லிஸை கபூல் செய்வானாக. பிஹக்கி ஹபீபிஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.